திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கணிய கும்படவள் கூறி கப்பிய கரி முகன் அடியே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தம்மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிகள் போயமதையான் மத்தள வயிறணி முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடையே முற்படுகிறதன் முற்படையில் முப்புறமேறி செய்த சிவனுரை அதமச்சது கொடி செய்த அதிதீரா அத்தியரது கொடு முத்திர வழிபடும் அக்குணம் அதனிடைமாறி அக்குற மகளுட அச்சிறுமுரு அடை அக்கணமலம் அருள் பெருமா கருள் தந்த இன்னி சிந்தாகுடமானவை ஈட்டினையாள் தந்த கதிவேளவனே குமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கொடித்த புகழியதும் கடல் போற்றி ஆழிசை கண்மிதப்பினால் எந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாமலூர் ரெண்டண்ட பதம் போற்றி ஊழிவழி திருவாரூர் எல்லாம் அல்ல சிவகாமி பாடுடன் ஐயா பல வைத்தியாசனுடைய பெரும் கருணை நாம் தொடர்ந்து காஞ்சிபுரம் தெரியுங்களேன் விடுவச்சே நேசப்படலாம் பற்றி பேசுவதற்கு திருவருள் குருகுலம் அடியார்கள் அதன் அடிப்படையில் நாம் இப்பொழுது பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று மெய்த்தொண்டர் செல்லும் நெறி அறியேன் பட்டின சுவாமிகள் அருள் செய்த 11ஆம் திருமுறையிலிருந்து ஏகம்பமுடையார் திருவந்தாதியிலிருந்து ஒரு பாடல். மெய்த்தொண்டர் செல்லும் நெறி அறியேன் மிக நற்பணிசை கைத்தொண்டர் தம்மிலும் நற்தொண்டு மந்திலன் உன் பதற்கே வந்திலன் உண்பதற்கு பொய்த்தொண்டு பேசி புறம்புறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டரின் பணி கொள்ளுதியோ கட்சி ஏகப்படி என்று அருமையாக பாடுகின்றார் அவர் பட்டின சுவாமி. இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், மெய்த்தொண்டர் அப்படின்னு சொன்னாலே பொய்த்தொண்டர் ஒருத்தர் இருக்காரு. உண்மையான ஒரு அடியார் இருக்காருன்னா பொய்யா ஒளித்தனமாக வேடம் அணிந்து கொண்டு ஏமாற்றுவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதனாலே இந்த இடத்தில் மெய்த்தொண்டர் என்று மெய்த்தொண்டர் செல்லும் நெறி அறியேன். மெய்த்தொண்டர்கள் எங்கே செல்வாங்க அப்படின்னா சிவாலயங்களுக்கு செல்வார்கள், அடியார்களோடு கூடியிருப்பார்கள், திரு தொண்டுகள் எல்லாம் செய்வார்கள். அதுதான் உண்மையான அடியாருக்குரிய இலக்கணம். அந்த திருத்துண்டிலே அழுத்துவார்கள், புறத்தில் அவர்களுடைய மனம் செல்லாது. அப்படி அவருடைய எண்ணம் எல்லாம் சிவபெருமான்களில் மட்டுமே இருக்கும். உலகத்தில் சிறிதளவு கூட அவர்களுக்கு எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட மெய்த்தொண்டர் செல்லும் நெறி அறியேன். அவங்க எந்த வழியில் செல்வாங்க? சிவ வழியில் செல்வாங்க, சிவ அறத்தை கடைபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட மெய்த்தொண்டர்கள் வாழ் நான் செல்லாமல் இருக்கின்றேனே என்று இந்த இடத்தில் பட்டினத்து சுவாமிகள் அருமையாக சொல்லுவோம். நாமளும் இருந்தவங்க என்ன செய்யணும்? நல்ல அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து நாம் அவர்களோடு பழகி சொல்ல வேண்டும். அவர்கள் நம்மளிடம் சேர்வார்கள் என்று நாம் இருக்கக்கூடாது. நாம் அதை என்ன செஞ்சோம்னா அந்த அடியார் திருக்கூட்டத்தில் போய் நாமளும் ஒரு ஆளாக போய் இருந்து விடணும். நம்மளை கூப்பிடட்டும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி போகலைன்னா நமக்கு தான் என்ன ஆகும்? நஷ்டம். அப்படி எங்கெல்லாம் உண்மையான அடியார் திருக்கூட்டங்கள் இருக்கின்றனோ அங்கெல்லாம் நம்ம எல்லாம் போய் சேர்ந்து அந்த திருக்கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்து பல பாடல்கள் அப்புறம் சமையலே சொல்றாரு. அந்த அடியார் குழுவில் நாமும் ஒரு அடியாராக இருக்க வேண்டும் என்று பல பாடல்களை சொல்லுவோம். அப்படி செல்லும் நெறி அறியே மிக நற்பணி செய்யக்கூடிய அந்த அடியார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்ல பணிகளாக செய்யும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அந்த மெய்த்தொண்டர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மாட்டிருக்கலாம். மாட்டுவோம் வாங்க. இப்போ ஆரம்பிச்சாச்சு, முடிஞ்ச எவ்வளோ மாட்டேன் நிமிஷம் மாட்டு வாங்க. இல்லை முடிஞ்ச எவ்வளோ மாடிக்கிறோம், முடிஞ்ச மாட்டிக்கிறோம் சார். அப்படி கொஞ்சம் அதான் ஆர்பிக்குள்ளே இருக்குங்க, எதோடு பரவாயில்ல. சரி, அப்படி மெய்த்தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் சொன்னால் அந்த தொண்டில்
அதிலே அடங்குவார்கள். வேறு எதுலேயுமே அவர்கள் மனம் செல்லாது. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற நிலையில் இருப்பாங்க. அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டார்கள் அடியார்கள். மற்றவர்கள் என்ன செய்வாங்க, இன்றைக்கி வேலை செஞ்சால் எவ்வளோங்க கிடைக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அடியார்கள் என்ன செய்வாங்க, அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சிவருமனுடைய அன்பில் திளைத்து அதை முழு மூச்சாக எண்ணம், செயல், மனம், வாக்கு, காயம் முழுவதையும் சிவருமனிடம் செலுத்துவாங்க. மனசாக சாமி நினைப்பாங்க, வாக்கு நாடுகளுடைய புகழை பாடுவார்கள். காயமாகி இந்த உடம்பை கொண்டு எந்த நேரமும் பணி செய்து கொண்டே இருப்பார்கள் அடியார். நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆயிடுது, அது கொஞ்சம் டீ சாப்பிட்டு வேலை செய்ய தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு டீ சாப்பிட, அப்புறம் கொஞ்சம் 2 வடையும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாறாமல் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்படி நெறியறியன் மிக்க நற்பணிசை கை தொண்டர் தம்மிலும் நத்துண்டு வந்திரன் என்பது. ஒருவனே அப்படிப்பட்ட அடியார்களோடு நான் சேரவில்லை. ஆனாலும் கூட நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், நற்பணிசை கை தொண்டர் தம்மிலும். சரி, சாதாரணமாக பணி செய்கிறேன்னாலும் நான் என்ன செய்யலாம், அதுவும் நான் செய்யலை. நான் தொண்டராக இருந்து பணி செய்யணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு நான் இல்லை போல தெரியுது, அந்த லிஸ்ட்டில் நான் இல்லை போல தெரியுது. சரி, சாதாரணமாக ஒரு பணி செய்யலாம்னு நினைச்சாலும் கூட என்ன செய்ய முடியல, என்னால் உன்னை அடைய முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஏன் என்று கேட்டால், பொய் தொண்டு பேசி புறமே திரியும். நான் என்ன செய்யறேன்னா பொய் தொண்டு முடியும். அதாவது எப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் 1000 மாலை கொடுக்குறேன், 50 மாலை கொடுக்க போகிறேன் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நிறைய பூவெல்லாம் கொண்டு போய் சாத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, துண்டுகள் பல புரிவாங்க. ஆனால் எண்ணம் எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு பொய்யான எண்ணமாக இருக்கும். இது நாம தான் கொண்டு போய் கொடுக்குறோம், நாம தான் சாமி கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொய் தன்மை இருக்கும். அதுதான் பொக்கு நிற்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானே. ஏண்டா நீ என்னையவே ஏமாத்திரியாடா அப்படிப்பாரு சாமி. 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பூ கொடுக்குறது, பூ கொடுக்கும்போது நாங்களே கெட்டணும் அப்படின்னு சொல்கிறது. இவங்களை பார்த்துல சிவபெருமான் சிரிப்பாங்க. நாம் செய்கிறோங்கிற எண்ணத்தோடு போய் கொடுக்குறவங்களுக்கு சாமி என்ன செய்வாராம், சிரிப்பாங்க. பொக்கு நிற்பவர் பொக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியம். அப்படி போலித்தனமாக போய் மாலை சடைந்தோம் என்று சொன்னால் சாமி என்ன செய்வாராம், அவரிடம் இருந்து நகைத்து தள்ளி போவார். அப்படி பொய்யான அன்போடு வழிபாடு செய்கின்றவர்களும் உண்டு. உண்மையான அன்போடு முருகி கசிந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களும் உண்டு. உண்மையான அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிவாலயம் தோறும் சென்று வழிபாடு செய்யணும், அடியார்களுக்கு அன்னம் பாடிக்கணும், அடியார்களுக்கு மட்டுமே உண்ணணும், மற்ற இடத்துலலாம் உண்ணக்கூடாது. அடுத்து சிவ புண்ணியங்கள் செய்யணும், சிவ கைங்கரியங்கள் செய்யணும், சிவ பூசை செய்யணும், சிவாலய வழிபாடு செய்யணும், திருக்கோயில் வழிபாடு செய்யணும், ஒவ்வொரு தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். இப்படி நிறைய இருக்குது. அதுபோக விம்மி அழணும். விம்மி அழுவார்கள், மெய் சிலிர்ப்பார்கள், மயக்கி செறிவார்கள். அப்படி இருப்பாங்க உண்மையான நடிகர். பார்த்த சாமியை பார்த்ததுமே அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர அப்படி இருக்கணும் உண்மையான அடியாருடைய அந்த அழுதால் உன்னை பெறலாமே. அழுதால் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் அடியேன் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. மாணிக்காசம் அவரே பொய்ன்னா நம்மளாம் என்ன சொல்றாரு, என்ன சொல்றேன்னு தெரியல. அவரே யானை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போயிட்டாரு. நம்மளாம் சொல்றதுக்கு வேற வருது. நம்ம அன்பெல்லாம் சுத்தமாக பொய் அன்புதான். வேற அன்பே நம்ம கிட்ட இருந்தால் இல்லை. அவரே அப்படி சொன்னதுக்கப்புறம் நமக்கு எந்த உண்மையான அன்பு சொல்லணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது சாமி மேலே அன்பு செலுத்த செலுத்த அடியார் திருக்கூட்டத்திலிருந்து வழிபாடு செய்ய 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 நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய மாட்டீங்க. உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருங்க. சிவபெருமானே உங்கள் பக்குவம் அறிந்து அப்படியா சரி சரி சரி. அப்படி யானையை போய் என்னைக்கு போய் என் அன்பும் போய் நிறைய அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்வதற்கு இணங்க அந்த வழிபாடுகள் எல்லாம் உண்மையான அன்போடு செய்கின்ற அடியவர்கள் தான் மெய்த்தொண்டர் என்று பெயர். அது அல்லாமல் நானே செய்கின்றேன் என்கின்ற உணர்வோடு செய்கின்றவர்கள் பொய்த்தொண்டர் என்று பெயர். அப்போ
மெய்த்தொண்டர் அப்படின்னாலே பொய்த்தொண்டர் ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லும் போதே சிறந்தடியார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிறப்பு இல்லாத ஒரு அடியார் இருக்காரு. அதான் சொல்றாரு. பொய் தொண்டு பேசி புறம்புறமே தெரியும். நாம் புறம்புறமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? எந்த புறம்புறம்னா இது உலகாய பொறுத்தே சிந்தனை முழுவதும் இல்லை. கோயிலுக்கு நான் நாளைக்கு வர்றான்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்கக்கா. இப்போ என்னக்கா சாமி எங்கேக்கா போயிட போகிறார்? அவர் அங்கேயே தாங்க இருப்பார். நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, நான் நாளைக்கு வரேங்க்கா, இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்கக்கா அப்படிவாங்க. நாளைக்கு மறுநாள் அது கூப்பிடுவாங்க. எனக்கா இன்னைக்கு வாங்க கோயிலுக்கு. இல்லைக்கா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, வெள்ளிக்கிழமை போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை வந்துடும். ஏக்கா வாங்க வாங்கக்கா, வெள்ளிக்கிழமை வாங்கிட்டீங்களா, வாங்க வாங்க வாங்க. அதில் ஒரு பெரிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்ன தெரியுமா? என்னக்கா அப்படிவாங்க. அது வேற ஒன்றும் இல்லைக்கா, கிளம்பணும்னு நினைக்கிற நேரத்தில் வீட்டில் தான் தரந்துட்டாங்க. நான் என்ன காசிக்கிறது, சமையல் பண்ணணும், வேறு வேலையெல்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குக்கா அப்படின்னு நினைச்சுவாங்க. இப்படியும் போயிடும். இப்படியும் காலம் தள்ளி போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, காலத்தை நினச்சிட்டோம்னா உடனே கோயிலுக்கு வந்துடணும். இது வந்து வழிபாடு செய்யும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே காதல் செய்து ஓய்வு. யார் மேலே? காதல் செய்து ஓய்வின் கருதறிய ஞானம் உண்டானோடு வானவனும் நான்முகனும் நன்னறிய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டி பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து. யாரும் முன்னாடி ஓடுறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் அப்படியே ரெடியாக இருக்காது. அப்பா 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 இந்த திருவடியை பட்டுப்பான்னு சாமி தூக்கி திருவடியை முக்கிய வச்சுருக்கேன். நாம் எப்போ போனாலும் சாமி வெயிட், இந்த போயிட்டு வந்துடுறேன், நிறைய அதுக்கு வேலை இருக்குது, உலக பற்றுகள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய சீரியல்லாம் வேறு பார்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வரேன்ட்டு சாமிக்கே என்ன செய்வோம், நோட்டீஸ். அவர் என்ன செய்வார், முதல்ல நிறைய கொடுப்பாரு. நிறைய கொடுக்கும்போதே நம்ம என்ன செய்வோம், போன காரியம் என்னாச்சு, நிறைய விழுந்துருச்சு, வழிபாடு பண்ண ஆரம்பின்னு சொல்லி நிறைய கொடுப்பாரு. நம்மளோட பதில் நோட்டீஸ் நிறைய டை அடிச்சு சாமிக்கே பதில் நோட்டீஸ். அடுத்து நிறைய கொடுப்பாரு, கண்ணில் கண்ணாடி பாட்டி பார்க்க வேண்டியது. இப்போ கண்ணாடி போட்டாச்சு, இப்போயாவது ஒழுங்காக வழிபாடு பண்ணு அப்படின்னு அது நோட்டீஸ் கொடுப்பாரு சாமி. நம்மளோட கண்ணாடியை போட்டு பதில் நோட்டீஸ். இப்படி எல்லாத்துக்குமே பதில் நோட்டீஸ் கொடுத்தா கடைசி எவன் வந்துடுவான், அவன்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது, அடிச்சு எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம சேமிக்க வேண்டிய வேலையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், செஞ்சிருச்சு. மிக ஒரு காலம் இங்கு இல்லை. அப்படி பொய் தொண்டு பேசி புறம்புறவே உன்னை போற்றுகின்ற நான் என்ன செய்கிறேன், புறம்புறத்தில் போய் என்ன செய்கிறேன், எப்படியாவது ஒரு சாதாரண பணி செஞ்சாவது நான் என்ன செய்கிறேன், உன்னை போற்றுகின்ற இத்தொண்டரை என் பணி கொள்ளுதியோ, இது என்னையும் நீ சாமி நீ ஏற்றுக்கலையா அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், உண்மையான அன்போடு செய்யலை, ஏதோ இங்கே வந்து நான் பணி செய்கிறேன், ஆனால் என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கலையா சாமி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பண்ணி சொல்லிட்டு என் பணி கொள்ளுதியோ கட்சி ஏகம்பனே என்று அருமையான பாட்டு. பொய்த்தொண்டர் மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியன் மிக நற்பணி செய் கைத்தொண்டர் தமிழும் நத்துண்டு பந்திலன் உண்பதற்கே பொய்த்தொண்டு பேசி புறம்புறவே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டரின் பணிகொள்ளுதியோ கட்சி ஏகம்பனே என்று திரு ஏகம்பனுடைய திருவந்தாரில் அண்ணன் பாட்டு. நம்ம புறம்புறமே தெரிஞ்சாலும் சாமி நம்ம வழிபாட்டுக்கு இருப்பாராம். நம்ம புறத்திலே போய்கிட்டு இருக்கல மனசு சிவா வாப்பா 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 புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே இமையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதியினே என்று கூட திருவாசகத்தில் எவ்வளவு சிறப்பு. புறம்புறம் தெரிஞ்சால் கூட சாமி என்ன செய்கிறாராம், நம்ம இழுத்து வழிபாட்டுக்கு இழுத்து கொடுக்குறான். நாம் அவரை மறந்தால் கூட அவரை சாமி நம்ம தன்னை நினைக்கும் மாதிரி செய்கிறாங்க. எப்படியாவது நாம் அவரை மறந்துட்டு ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேகமாக ஓடுவோம். அங்கே துன்பம் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே ஓடி வருவோம். சாமி தெரியாம சாமி நான் அவனை விட்டுட்டு சாமியை விட்டு அப்போ தான் நமக்கு உணர்வு வரும். சாமியாவது பூதமாகுது பிற பார்த்துடுவோம் வாயா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த தடவை அடி வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே ஓடிடும். எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே இந்த உலகத்தில் அப்படி தான். முதல்ல யாரும் சாதாரணமாக வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவத்தை சொல்லுவாங்க. நீங்கள் எப்படிங்க சிவபெருமான வழிபாடு பண்ண வந்தீங்க அப்படின்னோம்னா அவங்க பல அனுபவங்களை சொல்லுவாங்க. எனக்கு வைத்த வழி வந்தது பாருங்க, அப்போதாங்க சாமியவே பிடிச்சேன் அப்படிம்பாங்க. சில பேர் எனக்கு நல்ல வழிங்க அப்படிம்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்க எனக்கு மூட்டு வலிங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியினால வருவாங்க. எப்பயுமே துன்பம் வந்தால் தான் யாரை நோக்கி வருவாங்க. எந்த நேரம் இந்த உலகத்தில் நல்லா தெரியுங்க, எப்பயுமே இன்பமாகவே இருக்க முடியாது, துன்பமாகவே இருக்கவும் முடியாது. இன்ப துன்பம் மாறி மாறி நம்மகிட்டே தான் இருக்கும். கோடீஸ்வரராகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கும் என்ன கிடைக்கும்,
இன்ப துன்பம் மாறி மாறி தான் வரும். கோடீஸ்வரர்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல படம் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கடன் வாங்குற அளவுக்கு வந்துடும் ஒரு கோடீஸ்வரருக்கே. ஆனால் அவனுக்கு தகுந்த மாதிரி கடை வாங்குவாங்க, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி கடை வாங்குவோம். ஆனால் அவங்க தகுந்த மாதிரி கோடிக்கணக்காக வாங்குவாங்க. நம்ம ஒரு 1000, 10,000, 50,000 கடை. லட்சாதிபதி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடை வைப்பாங்க. கோடீஸ்வரர் 20 கோடி 30 கோடி அப்படி கடை வைப்பாங்க. ஒவ்வொரு அவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு. ஆனால் உண்மை நிலை என்னன்னா, சாமி வழிபாடு செய்தால் நம்ம என்ன செஞ்சலாம், அதுலேருந்துலாம் கொஞ்சம் அப்படி மெய்த்தொண்டராக விளங்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் நாம் இருந்தால் நாம் என்ன செய்யலாம், பெருமானே நான் பொய்யாக நான் வழிபாடு செய்தாலும் கூட உன்னுடைய மெய்த்தொண்டர்களோடு சேராமல் இருந்தாலும் கூட நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய நான் பொய்யான வழிபாடு செய்தால் கூட என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ என்று சொல்கிறேன். இதே மாதிரி பட்டினசாமி இன்னொரு பாட்டு சொல்வாரு, பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் உண்மை சொல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய் அடியவர்கள் வாழ் செல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கச்சி ஏகம்பனே. யார் சொல்றா? கொல்லாதவன் சாமி, நான் எப்படிப்பட்டவன, ரொம்ப கொல்லாதவன் சாமி, எனக்கு அடிக்கடி கோபம் வந்துக்கிட்டே இருக்கு சாமி, யாரை பார்த்தாலும் அடிச்சு போட்டுறேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண்ணிடுவேன், ஏன் சாமி நான் அப்படி இருக்கேன். கொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஒரு அடியார்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெறியில போய் செல்லாதவன், சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நிலையில் நில்லாதவன். நெறி அப்படின்னாலே நம்ம சைவத்துல சரியை கிரியை யோகம் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன். காது கெட்டதையே நோக்கி ஓடுது சாமி, கண்ணு கெட்டதையே பார்க்க ஓடுது சாமி, வாயை 4 பேரை திட்டிக்கிட்டே இருக்கு சாமி. இப்படி ஐம்புலன்களும் என்ன செய்யுது, அதனுடைய வேலையை செய்யுது, ஓ பக்கம் திரும்ப மாட்டேங்குது. ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன். சுட சுட அல்வா போட்டால் உடனே அங்கே ஓடுது வாய், அதை என்னால் வெல்ல முடியல, நாக்குக்கு அடிமையாயிட்டேன் சாமி அப்படிங்கிற. ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன். கல்வியில் என்ன கல்வி, எது கல்வி? கற்றதனால் ஆய பயனங்கள் வாழறிவன் நற்றால் தொழாளேன். இறைவனை பற்றி படிப்பது தான் கல்வி, மற்ற கல்வியெல்லாம் பயன் தராது. செல்வம் கிடைக்கும், படித்தா வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போகலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் மன நிம்மதி யார்கிட்ட கிடைக்குன்னா சிவபெருமான் ஒருத்தட்ட தான் கிடைக்கும். அதனால தான் கல்வி கல்லாதவன். என்ன கல்வி? சிவபெருமானை பற்றி அறிகின்ற கல்வி, அவரை பற்றி தெளிகின்ற கல்வி, அவரை பற்றி உணர்கின்ற கல்வி. உணர்வு கல்வி தான் ரொம்ப முக்கியம். அறிகின்ற கல்வியை காட்டிலும் உணர்கின்ற கல்வி தான், அதுதான் அனுபவ அறிவு என்று பெயர், அதுக்கு பேர் பரஞானம் என்று பெயர். அப்படிப்பட்ட அறிவு நமக்கு வர வேண்டும். அதுதான் பட்டினசாமியில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன். திருவடி பிள்ளை மட்டும் பேசக்கூடாது, சிவபெருமானை மறக்கவே கூடாது. நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் எப்படி சொல்ற, நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கச்சி ஏகம்பனே. நான் எதுக்கு சாமி இந்த மண்ணில் பிறந்தேன், இத்தனையும் நான் செய்யாமல் நான் எதுக்கு இந்த மண்ணில் பிறந்தேன் என்று இந்த பாட்டில் அழகாக கேட்கிறது. ரொம்ப அற்புதமான பாட்டு. கொல்லாதவன் நெறி இல்லாதவன் ஐம்புலன்கள் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் என் திருவடிக்கு மெய் அடியவர்கள் வாழ் செல்லாதவன். உண்மையான அடியாருக்கு பின்னாடி என்ன செஞ்சிடணும், அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே போயிடணும். அவங்க அப்படி போனால் நம்ம ஒரு ரூட்டில் போவோம், அப்படி இப்படி போனோம்னா என்ன ஆகும், அங்கே நெருங்கி கொண்டு குத்தோம். அதனால என்ன செய்யணும், நான் பாதை மாதிரி போகிறேன்னு போனால் அங்கே என்ன குத்தம், நெருங்கி கொண்டு குத்தோம். அதனால தான் அடியாருக்கு கூடயே சேரணும். அவங்க கூடயே போயிட்டோம்னா நல்ல பாதையில் போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு பாதையில் போனால் நான் ஒரு பாதையில் போகிறேன் அப்படின்னு போனோம்னா அங்கே அதான் நெறியும் வைத்தார் நெருங்கியும் வைத்தார்னாரு திருமூலர். நம்ம நெறி தானே வேணும், நெருஞ்சி வேண்டாம்ல, அது குத்தும் வலிக்கும் தாங்க முடியாது. அதனால் அடியார்கள் மெய் அடியவர்கள் வாழ் சென்றார்கள் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தே கட்சி
அப்படி இந்த பாட்டில் சாமி நான் சாதாரண பணி செஞ்சால் கூட நீங்கள் ஏற்கலையா அப்படின்னு சொல்லி பட்டு சத்தம் கேட்குறேன். அற்புதமான பாட்டு. நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், கதைக்குள்ளே பேர போகிறோம். விடுவச்சேனே சத்தம். அதாவது விடுவச்சேனன் என்பவர் யாருன்னா திருமாலுக்கு திருமாலுடைய சாரதியாக விளங்கக்கூடிய சென்ற முறை நம்ம என்ன பார்த்தோம், வைரவேச்சரரை பற்றி பார்த்தோம். இப்போ ஆதியும் அந்தவும் இல்லாத அமர்ந்தருள் அங்கதன் மேதகு தென்பால் விடுவச்சேனேச்சரம் பற்றி யாம் கூறுவாம் என்று தனது சொல்றார். திருமால் சக்கரத்தை இழந்து அயர்ந்தார். எப்போ திருமால் அந்த சக்கரத்தை இழந்தார் என்றால், வெந்தொழில் தக்கனார் வேள்வி விழித்தால், அந்த தக்கனுடைய வேள்வியில் எல்லா தேவர்களுக்கும் அடி விழுந்தது. யார் அடி கொடுத்தா? சிவபெருமான் திருவருளினால், சிவபெருமான் ஆணையினால் வீரபத்திரர் போய் சென்று அந்த தக்கனுடைய வேள்வியை அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தார். ஏன் அப்படின்னா சிவபெருமானை ஒருத்து செய்த காரணத்தினால் எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? பரிசா கிடைச்சது. எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. அது நமக்கு தண்டனைன்னு சொல்லக்கூடாது, கோப பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். சிவபெருமான் ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா அதுக்கு என்ன சொல்லணும்? கோப பிரசாதம். ஏன்னா நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக சுவாமி செய்கின்ற கருணை அது. சிவபெருமானுக்கு 2 வகை கருணை, ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அன்பா சொல்லி திருத்துறது அறக்கருணை, அடித்து திருத்துறது. இப்போ தாய் அடிக்கிறாள் பிள்ளையா, அப்போ தாய் கருணை இல்லைன்னு அர்த்தமா? அந்த பிள்ளை மேலே ரொம்ப அக்கறை, அதனால தான் அடிக்காங்க. இல்லைன்னு அடிப்பாங்களா அந்த பிள்ளைய? டே தம்பி விளையாடாதா கண்ணா, விளையாடாதப்பா லாஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? 2 போன் போடுவாங்க. அப்படிதான் அவன் என்ன செய்ய மாட்டான், அங்கே போய் விளையாட மாட்டான். அடி வைக்கலன்னா போய் அங்கே போய் விழுந்து என்ன செய்வான்? கை காலை உடச்சிட்டு வந்து நிற்பான். அப்போ அந்த பிள்ளைக்கும் வேதனை, இந்த தாய்க்கும் வேதனை. அது 2 பேராலையுமே தாங்க முடியும். அதே போல் சாமி அப்பா கேள்வி அறுத்து என்கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லி சாமி என்ன செய்வார்? சிவபெருமான் சொல்றாரு நம்ம கிட்ட, சாமி எப்பா பிறவி என்பது துன்பம், சீக்கிரம் என்கிட்ட வாப்பான்னு சொன்னாலும் நாம என்ன செய்ய மாட்டேங்க அவர் பக்கம். ரெண்டாப்பா இந்த பிறவி வந்து துன்பம், வா என்கிட்ட வந்துருன்னா ஓ சாமி அப்படின்னா உலகமா. அப்போ 2 அடிக்க போட்டு சாமி என்ன செய்வார்? அந்த உலக அனுபவங்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சாமியை நோக்கியே நம்ம வரும். அது வரைக்கும் நம்ம வரமாட்டோம். அப்படி வெந்தொழில் தக்கனார் வேள்வி விழித்த நாள் மாயவன் சந்திர சேகரன் தாளினை ஏற்றி விடை கொண்டே அந்தன் விரசை கடந்து போய் குந்தம் அடைந்தவின் சுந்தரர் கொண்டவி ஏறி இருந்து சூழ்ந்தார். உடனே அந்த தக்கன் வேலியில சக்கரத்தை ஏவி விட்டார். யாரு? திருமால் வந்து சக்கரத்தை ஏவி விட்டார். அது என்ன ஆயிடுச்சுன்னா வீரபத்திரர், அது வீரபத்திரருடைய அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வெண்தலை அதை கம்மி. அப்போ இப்போ கையில் யார்கிட்ட இது இல்லை, சக்கரம் திருமால்கிட்ட கையில் இல்லை. சக்கரம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாரு. தவித்து அவருடைய பொன்னுலகமாக விளங்கக்கூடிய வைகுந்தத்தின் குந்தம் அடைந்தவின் வைகுண்டத்தில் போய் என்ன செய்கிறாரு? அந்த பொன் தவிசியில் போய் அமர்ந்து இருக்கின்றார் திருமால். அப்படி இருக்கும்போது குலவும் அரக்கர் அவனரை போல் கொலை செய்வது அங்கே விடுவச்சேனன் முதல் மந்திரி தலைவர் அவருடைய இதில் வந்து காவலாக யார் இருப்பாங்க அப்படின்னா விடுவச்சேனன் இருப்பாங்க. எப்படி நமக்கு நந்தியம் பெருமான் இருக்காரோ அது மாதிரி அவருக்கு விடுவச்சேனன் இருக்கும். இப்படி அந்த விடுவச்சேனன் அவர் காவலாக இருக்காரு, இவருக்கு வந்து நந்தியம் பெருமான் இருப்பார். இப்படி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அரக்கர்களையும் அவனர்களையும் அழிக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? அடித்து நாம் நற்கதி அடைய வேண்டும் என்று அவரெல்லாம் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. எங்கே வைகுண்டத்தில் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு? சக்கரம் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி திருமால் சொல்கிறார். சொன்னதுமே ஏயும் அலங்காரத்திலிருந்து தொடங்கும் உலகம் போல் ஆயும் அங்கேயின்றி எவ்வாறு உலகம் புறம்பல் யான் காய்கதிர் மண்டிலம் தோற்றும் கடவுள் சக்கரம் ஆயவரும் ஆக்கை ததீசினால் பணிந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ அந்த சக்கரம் யார் கையில் வச்சிருந்தா? திருமால் வச்சிருந்தாரு. இப்போ யாரு கிட்ட இருக்கு? வீரபத்திரர் கையில், அவருடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வெண்தலையிலே இருக்கு. அது எப்படி வரப்பட்டது அப்படின்னா, முதல்ல சாந்தாசுரன் என்கின்ற ஒரு அசுரன்.
அந்த சக்கரம் யாருக்கு கொடுத்தாரு? சிவபெருமான் கொடுத்தார். யாருக்கு? திருமாலுக்கு அந்த சக்கரத்தை சிவபெருமான் கொடுத்தார். அது எப்படி வந்தது என்றால், சலந்தாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் எல்லாவற்றையும் வென்று சிவபெருமானிடமே வரம் பயிட்டு பிரம்மாவை வென்றுட்டான், விஷ்ணுவை வென்றான், திருமாலையே வென்றுட்டான். வென்று கடைசி என்ன செஞ்சுட்டான்? நான் கைலாயத்துக்கு போறேன் அப்படின்னு விறுவிறுன்னு போறான். சிவபெருமானே எதுக்குறதுக்கு, சிவபெருமான்ட்டே வரம் வாங்கிட்டு சிவபெருமானே எதுக்குறதுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ சாமி ஒரு முனிவர் இடத்துக்கு வந்து, எப்போ எங்கே போகிற அப்படின்னு, நான் சிவபெருமானை வெல்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி, நான் கீழே ஒரு சக்கரத்தை போடுறேன், நீ அதை பேர்த்து எடுத்து உன் தலையில் வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னாரு சாமி. காலில் அப்படி வட்டம் போட்டாங்க சாமி. காலில் அந்த மண்ணில் அப்படி வட்டம் போட்டு, இந்த சக்கரத்தை, இந்த சக்கரம் மாதிரி போட்டிருக்கேன்ல, இதை எடுத்து உன் தலையில் வச்சா போதும், நீ சிவபெருமானை வேண்டுவேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னார். அப்படி சொன்னதுமே அவர் என்ன பண்ணார்? அந்த சந்தாசனம் உடனே அப்படி பேர்த்து எடுத்துட்டான். எடுத்து தலையில் வச்சா பாருங்க, அது கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சு. சுற்றி அவன் தலையை அறுத்துருச்சு. யாருடைய தலையை? சந்தாசனுடைய தலையை அறுத்தது. அறுத்ததும் உடனே அதை சுவாமி அப்படி கையில் வச்சிருந்தார். இதை பார்த்தாரோ இல்லையோ விஷ்ணு, பார்த்துட்டு எப்படியாவது அந்த சக்கரத்தை நம்ம வாங்கி ஆக வேண்டும் என்று திருவீழிமலை என்ற தளத்தில் 1008 மலர்களால் அர்ச்சித்தார். எத்தனை மலர்கள்? 1008 அர்ச்சனையை சொல்லி. இப்போ நீங்கள் நெட்டில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா திருமால் வழிபட்ட சகஸ்ரநாமம் போட்டிங்கன்னா வரும். திருமால் அந்த 1008 நாமத்தை சொல்லி சுவாமி அர்ச்சிச்சு. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும். திருமால் வழிபட்டு அவர் அந்த 1008 நாமங்களை சொல்லி ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து அது என்ன மலர்? சாதாரண மலர் இல்லை, தாமரை மலர். சாதாரண மலருக்கே சிவபெருமான் பயங்கர அருள் செய்வார். இதில் தாமரை மலர்னா எப்படி அருள் செய்வார்? நீங்களே யோசிப்பாங்க. 1008 அர்ச்சனைக்கு எல்லா பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. பூஜையில் உட்காந்தாச்சு. பூஜை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? செவ்வொழியை மறந்துட்டேன், போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பூஜை நேரத்தில் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? எந்திரிச்சு போய் படிக்கக்கூடாது. மாப்பிடியை மறந்துட்டோமே, அது அந்த செல்ஃபில் இருந்துச்சு அப்படின்னு பூஜை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? போய் எடுக்கக்கூடாது. எல்லாமே தயாராக உள்ளே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? வழிபாடே பண்ணணும். எல்லாம் தயாராக எடுத்து வச்சிட்டோமா, அன்னம்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்திக்க உங்களால் அன்னத்தை எடுத்து வரலன்னா இல்லை வீட்டில் உள்ள உட்காந்து என்ன செய்யணும்? அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடணும். அவங்களும் உறங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேறு வழியே கிடையாது, பாவனை தான் பண்ணணும். வேறு வழி கிடையாது. பாவனை பண்ணியாவது முடிச்சிடணும். ஆனால் பூஜை நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? எந்திரிச்சு வெளியில் போகணும். அப்படி ஒவ்வொரு மலரா ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு வா அப்படின்னு எடுத்து சுவாமிக்கு ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம பூசிச்சு பாருங்க. அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சிவபெருமான பூசித்தான் ஏற்பட்ட ஒரு எண்ணில்லாத கருணையுடையவர். அவரை நம்ம பூசிக்கிறதுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கேன், நம்ம எப்படி மகிழணும் சொல்லுங்க. இன்னும் எத்தனையோ உயிர்கள் பிறவிக்கே வரவே இல்லை. நம்மளை சாமி இந்த பிறவிக்கு கொடுத்து நம்மளை பூசிக்க வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பேசுகிறாங்க. அப்படி ஒவ்வொரு மலர்களாலையும் சாமி அப்படியே கொண்டே இருக்காங்க. ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதே தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1008 மலர்களில் 1008 அர்ச்சனைக்கு பூ இல்லை. 1007 சொல்லிட்டாரு. 1007 சொல்லியாச்சு, ஒரு பூ இல்லை. இப்போ பூஜை நேரத்தில் என்ன செய்ய முடியாது? எதிர்க்க முடியாது. அப்படியே பார்த்தாரு. உடனே தன்னுடைய கண்ணவே என்ன பண்ணிட்டாரு? தாமரை மலராக எடுத்து அப்படியே எடுத்து சுவாமிக்கு அப்படி கண்மலர் கொடுத்தவங்க யாரு? 2 பேர். ஒன்று கண்ணப்பனார், மற்றொன்று திருமால். ஆனால் 2 பேரும் செய்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்ணப்பனார் கண்ணு கொடுத்தாரு, திருமாலும் கண்ணை எடுத்து சாமிக்கு அப்பினார். இதில் 2ல் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் 1008 மலர்களாக அச்சித்துட்டு சிவபெருமான் கேட்டார், கண்ணா தாமரை கண்ணா அப்படின்னு சிவபெருமான் பேரை கொடுத்தாரு. கண்ணன் பேர் வச்சது யாரு? சிவபெருமான் தான் பேர் வச்சு தாமரை கண்ணா, தாமரையால் வழிபட்ட காரணத்தினால் தாமரை கண்ணா என்று அழைத்து அவர் அப்படி அருகில் கூப்பிட்டாரு. உனக்கு என்னப்பா வேணும்னு சாமி கேட்டதுமே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு அவர் எது கேட்க வந்தாலும் இன்னைக்கு 63 நாயன்மார்களில் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் என்ன கேட்டாரு? சாமி உங்கள் கையில் வச்சிருக்க அந்த சக்கரத்தை என் கையில் கொடுத்தா போகணும். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த வீரான்
மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆழிக்கும் அந்தர வாழ்கின்ற சிற்றம்படமே இடமாக வாழித்து நட்டம் வைரவல்லானுக்கு வல்லாண்டு கூறுவேன். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன். அன்னைக்கே சாமி என்ன செஞ்சாராம்? திருமாலுக்கு சக்கரத்தை சிவபெருமான் எப்போ நீங்க அப்ப திருமாலுக்கு சக்கரம் என்னை கொடுத்தாரு அன்றே. மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆழிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாடித்து நட்டம் வைரவல்லானுக்கு பல்லாண்டு கொடுக்குமே சேனல். இப்படி இப்போ 2 பேர் செய்த பூசை தெரியுதா? இவர் என்ன கேட்டாரு? சக்கரத்தை கேட்டாரு. கண்ணப்பண்ணாரு எதுவுமே கேட்டார். அவர் போனதே முழுக்க முழுக்க அன்பு ஒன்றை தான் வச்சுக்கிட்டு போனாரே தவிர அவர் எதுவுமே என்ன செய்யலை சாமிகிட்ட. எப்பயுமே இறைவனை வழிபாடு செய்யும் போது பிரதிபலனை எதிர்பாராமல் செய்கின்ற வழிபாடு தான் வழிபாடு. மற்றதில் வழிபாடே. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்தோம், சாமி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுத்துருவாரு, எனக்கு தெரியும் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. கோயிலுக்கு இன்னைக்கு வழிபாடு பண்ணியிருக்கோம், எப்படி ஒரு 1500 ரூபா தேரும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது. இதை செஞ்சா சாமி அதை செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் பேரம் பேசுவாங்க சாமி, சில பேர் என்ன செய்வாங்க பேரம் பேசுவாங்க சாமிகிட்ட, நீ இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சிரு, உனக்கு முடிய நான் எடுக்கிறதா இல்லையா மட்டும் பாரு அப்படிப்பாங்க. அப்படி செய்யலாமா? சாமிகிட்ட பேரம் பேசலாமா? அதில் விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? சாமி இந்த காரியம் மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு ஆட்டை வெட்டி வேண்டுறது யாருக்கு? இவருக்கு. இவர் காரியம் நிறைவேறதுக்காக இன்னொரு உயிரை பழி கொடுத்து கொடுப்பாராம். எப்படி? நான் ஏன் கையை காலை வெட்டி தரேன் அப்படின்னு கேட்கலாம்ல. அது யாரும் வரமாட்டாரு. அவங்க ஏன்னா இவங்களுக்கு வலிக்கும்ல, அடுத்த உயிர் தான் வலிக்காது, இவங்களுக்கு வலிக்காது. அது என்ன செஞ்சது பாவம்? ஆடை வெட்டி நான் பழி கொடுக்கேன் அப்படிங்கிறதுலாம் நியாயமே தெரியல. வேண்டது இவங்களுக்கு. இந்த காரியம் வேண்டிடுச்சுன்னா நடைபெற்றுச்சுன்னா என்னுடைய கையையும் காலையும் வெட்டித்தாரேன் சாமி அப்படின்னு யாராவது வேண்டுவாங்களா? அடுத்த உயிர்னா 2 ஆட்டை வெட்டித்தாரேன், ஒரு கோழியை வெட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லி பிற உயிர், அதுவும் வாயில்லாத செய்யும், அதை போய் கொடுமைப்படுத்தி அதெல்லாம் தண்டனை நம்ம அனுப்பிச்சிட்டாகணும். அதெல்லாம் சாப்பிட அதுவும் சொல்லிட்டாரு, குழாலை சாப்பிட்றவங்கள கடுநரகில் இட்டு மல்லாக்க தண்ணி வைத்து வைப்பார். எப்படிங்கிறது திருமணம் யார் சாப்பிட்றாங்களோ அதுலேயும் ஒருத்தர் கேள்வி கேட்டார் அலுவலர்கிட்ட போய், சாமி நாங்கள் வாங்கி தானே சாப்பிட்றோம், வெட்டுறது அவங்க தானே வெட்டுறாங்க அப்படின்னாரு. நல்ல கேள்வி தானே. நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுலாம் என்ன இருக்குது, வெட்டுறது அவன் கணக்காக தானே வெட்டுறான், அவனுக்கு தானே போவாங்க, அவனுக்கு சேராதான், வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் சேருமா. ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கலைன்னா அவன் விற்க மாட்டான்ல, அதனால வள்ளுவன் சொல்கிறார் வாங்கி அவங்களுக்கு தான் அத்தனை பாவம் வருமா. 2வது அது இறக்கும் போது என்ன வேதனைப்பட்டதோ அந்த வேதனையை மறுபிறவில் நம்ம என்ன செய்யணும்? அனுபவிச்சே ஆகணும். அதனால்தான் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நம்ம சைவத்தில் வாரிய சமயத்தை வந்துட்டு போய் கேட்டாராம், சாமி நான் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சரி அவர் சொல்லியிருக்காரு. எதை வெட்டுனா வளருதோ அதை சாப்பிடு, எதை வெட்டினா வளராதோ அதை சாப்பிடாது அப்படின்னா. இப்போ ஆட்டையும் கோழியும் வெட்டினா அது வளருமா? இறந்து போயிடும். நீங்கள் செடி கொடியெல்லாம் வெட்டுங்க, அடுத்தடுத்து என்ன செஞ்சிடும்? வளரும். அதனால இதை சாப்பிடுங்க வாரியை சாப்பிடுன்னு சொன்னார். நல்லா போய் அவர் போய் கேட்டிருக்காரு, நான் எதை சாப்பிட எதை சாப்பிட வேண்டான்னு இருக்கேன். அவர் அருமையான பதிலை சொல்லியிருக்காரு, அருமையான ஒரு. அதனால தான் சைவத்தில் இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நெறி இருக்கு. அப்படி திருமணம் 1008 மலர்களால் இறைவனை அச்சிட்டு என்ன செஞ்சாரு? அந்த கையில் உள்ள சக்கரத்தை சாமி சிவபெருமான் என்ன செஞ்சாராம்? கருணையோடு கொடுக்கும். சாமி எதையுமே தன்பால் வச்சுக்கிறதே இல்லை. எது வேணுமோ, உனக்கு என்ன வேணும், சக்கரை வேணுமா அந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணும், செல் வேணுமா அந்த வச்சுக்கோ. எதுவுமே சாமி என்ன செய்ய மாட்டாரு. எப்பயுமே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எல்லா கையில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கையில் இப்போ வேற ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, பையில் கணம் இருந்தால் மனசில் பயம் இருக்கும்ல,
அவன் நீங்கள் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா எந்த இது வச்சுருந்தாலும் உங்களுக்கு மனசில் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒன்றும் இருக்க மாட்டேன், இடுப்பில் ஒரு துண்டு தான். சில நேரத்தில் அது உருவனை கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க ஞானிகள். அந்த சிறுதளவு கூட அவங்களுக்கு பற்று இருக்காது. இந்த உடுத்தின ஆடையில் கூட சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த உடுத்தின ஆடையிலையும் பற்று வச்சுருப்பாங்க. சில ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இது கோவணத்தை காயப்பட்டிருந்தாங்க, திடீர்னு பற்றி எரிய ஆரம்பிச்சு வெளியில் எடுத்திருக்காரு. என் கோவணம் ஓடி வந்தான். அந்த கோவணத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஓடி வந்தான். அது கோவணத்துக்கு மேலே பட்டு. இப்படி இந்த உலகத்தில் எதெல்லாம் பற்று வச்சுருக்கோமோ அந்த பற்று இந்த பொருள்னால நமக்கு வந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்படி 1008 மலர்களை திருமால் அர்ச்சித்தார். உடனே சிவபெருமான் அவருக்கு கருணையோடு கொடுத்தார். இப்படி யாரெல்லாம் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சிவபெருமான் கையில் இருந்துகிட்டே இருப்பார். அது எதுவுமே தன்பால் வச்சுக்கிறதே இல்லை. ஏற்கனவே சிவபூஜை கேட்டாங்க, அதையும் கொடுத்தாரு. பிரம்மா விஷ்ணு கேட்டாங்க, அதையும் கொடுத்தாரு. இப்படி யாரெல்லாம் வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான்னு கேட்டாங்க. எது கேட்குறோமோ சாமி. அது மாதிரி அப்பனை செஞ்சலை ஆறா அமுதினை ஒப்பிடி வல்லலை மூலி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினார் அப்படி ஈசன் அருள் பெறலாம். நீ எப்படி இருந்து நீ எந்த நிலையிலிருந்து நீ வழிபாடு செய்தாலும் அந்த நிலையில சிவபெருமான் இறங்கி வந்துடுவாராம். நீ வீட்டுக்குள்ள இருந்து வழிபாடு பண்ணாலும் சிவபெருமான் அங்கே வந்துடுவார். எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். சாமி நீ போய் போக சாமி அப்படின்னு வருத்தப்பட்டு வீட்டில் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அங்கே வந்துடுவார் சிவபெருமான். நீங்க நினைக்கிற இடத்துல அங்கே வந்துடுவார் சாமி. அப்படிதான் திருவடி சூட்டும் போது அப்புறம் சாமி நல்லூருக்கு வான்றார். அந்த திருவடி சாமி பட்டீச்சரத்தை வச்சு கேட்குறாரு, நீ நல்லூருக்கு வா அப்படிங்கிறார். சிவபெருமான் இவர் கேட்டதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் பக்கத்தில் வர நல்லூருக்கு வர 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 நன்மை பெருகருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் எம்பெருமானார் சொல்றாரு. அற்புதமான பாட்டு சேக்கில சாமி தீவிரம். பக்கத்தில் போகும்போது நன்மை பெருகருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் எம்பெருமான் மண்ணு திரு தொண்டனார். அடியார சொல்லும்போது எப்படி சொல்றாரு? திருத்தொண்டனார். சிவபெருமான சொல்லும்போது எப்படி சொல்றாரு? அடுத்த வரியில பாருங்க. மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உந்தனை நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சிவபெருமான் சொல்லும்போது எப்படி சொன்னாரு? சூட்டினான். அடியார சொல்லும்போது எப்படி சொல்றாரு? திரு தொண்டனார். எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. ஏன்னா இது தொண்டர் புராணம்ல அடியார். ஏன்னா அவன் அவள் அது என மூவினவியன் தோற்றியே ஒடுங்கி மலத்துலதாம் என் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்ற சூத்திரத்துக்கு இணங்க இறைவனை அவன் அவள் அது என்கின்ற ஒரு பொருளாக வைத்து நாம ஏன் அப்படின்னா அவர் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அழியும் அல்லன் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சாமி. அதனால நம்ம எப்படினாலும் கூப்பிட்டாலும் சாமி என்ன செய்வாரு? அப்படி நீ உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் உடனே சாமி என்ன செய்ய 2 திருவடியை தூக்கி அப்புறம் சொல்லி எவ்வளவு நீ சிறப்பு பாருங்க. இந்த நினைப்பதனை முடிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ சிவபெருமான் முடிச்சிடும். ஆனா எண்ணம் வந்து உயர்வா இருக்கு. அவ்வளவு மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உங்கள் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர் தம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான். அந்த பாதத்தை 2 பாதத்தை எடுத்து பார்வதிவதையே திருவடிக்கு அவ்வளவு சிறப்பு. அதை முதலே சொன்ன பார்த்தீங்களா? நீ திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சியகம். எந்த பிள்ளைனாலும் செய்யலாம், ஒரு பிள்ளை மட்டும் செய்யவே கூடாது. என்ன பிள்ளை? திருவடி பிள்ளை மட்டும் செய்யலாம். திருவடியும் மறக்கக்கூடாது. ஏன்னா செய்கின்ற உபகாரம் அப்படி. சாமி செய்கின்ற உபகாரம் இந்த அளவு. அதனால சாமிக்கு திருவடியை சங்கரந்தால் மறவாமல் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமல் பொருளென்று துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை அப்படி அப்படிப்பட்ட சக்கரம் எந்த சக்கரம்? இந்த திருமலை இருக்கக்கூடிய அந்த சக்கரம். அந்த சக்கரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? வீரபத்ரருடைய இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வெண்தலையாக இருக்கக்கூடிய வெண்தலையில அது கப்பி வச்சிருக்கு. இந்த இதை கொண்டுதான் ஒரு காலத்துல வந்து ததீசி முனிவர் தன்னுடைய வஜ்ர ஆக்கி. அவரு ததீசி முனிவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நல்லா தெரியுங்களா? ததீசி முனிவர் அந்த பார்க்கடலை கடைய போனாங்க பார்த்தீங்களா? பார்க்கடலை யார் யாரெல்லாம் போனா கடையிறதுக்கு? அசுரர்களும் தேவர்களும் சென்றார்கள். அப்படி தேவர்கள் செல்லும் போது
தன்னுடைய அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு என்ன செய்ய போனாங்க, அந்த மத்தமலையை கொண்டு வாசுகி என்கின்ற பாம்பை கயிறாக திரிக்கும் போது யாரு அந்த தேவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் அந்த ஆயுதத்தை அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சாங்க பாருங்க. அது என்ன செஞ்சாரு ததீசி முனிவர், அத்தனை ஆயுதங்களையும் திரவியமாக ஆகி குடிச்சிட்டார். திரவியமாக ஆக்கி அப்படி குடித்தார். அத்தனை எது அவருடைய முதுகெலும்புல இருந்ததான் அத்தனை ஆயுதம். புரியுதா கதை, புரியுதா? அப்படி முதுகெலும்புல இருந்துதான். இப்ப இந்திரன் வந்து விருத்தாசனோட மிகுந்த சண்டை போட்டான். அவனால வெல்ல முடியல. உடனே பிரம்மாட்ட போனா அவர் விஷ்ணு சொன்னாரு. விஷ்ணு வந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீ ததீசி முனிவரை சென்று பார்ப்பாயாக என்று அவர் சொன்னார். ததீசி முனிவர்கிட்ட எல்லாரும் போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த ஆயுதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அத்தனை ஆயுதம் எதுல இருந்துச்சு, இவருடைய முதுகெலும்புல இருந்ததா. அந்த முதுகெலும்புல அது வஜ்ர ஆக்கின்னு பேர். அவருடைய ஆக்கை வந்து வஜ்ரா. அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட ஆயுதம் தான் வஜ்ர ஆயுதம் என்று பேர். இந்திரன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் வஜ்ர. அப்படியே இப்ப அவர் உடம்பு போனாதானே அவர் உடம்புல இருந்து எடுக்க முடியும். அப்படி எடுத்துட முடியுமா? உயிரோட ஒரு ஆள்கிட்ட இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்துட முடியுமா? அவர் முதுகெலும்புல வச்சிருக்காரு. உடனே அத்தனை தேவர்கள் வந்து கேட்டதற்கு எனக்கு ததீசி முனிவர் என்ன பண்ணாரு, அப்படியே மனம் ஒன்றி சிவபெருமானை தியானித்தார். என்ன வந்து அப்படி போகணும், என்ன வந்து சிவத்தை நோக்கி போனால் நமக்கு எதுவுமே தெரியாது. அங்கே இராப்பகல் இல்லை, ஓங்கி ஒடுங்கி நிலைபெற்ற உத்தமரது உள்ளம் அங்கே நவனும் அங்கு இல்லை, இராப்பகல் இல்லை, எதுவுமே கிடையாது. அங்கே யமனுக்கு வேலையே கிடையாது. சிவபெருமானை நினைக்கிறவங்களுக்கு அங்கே யமனுக்கு வேலை கிடையாது. அவங்க இரவு கிடையாது, பகல் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் ஓங்கி ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமருடைய உள்ளம் அப்படி இருக்கும். அவங்க இரவு பகலே தெரியாது. இரவு பகலாவது அறியேன் என்று கூட மாணிக்க வாசகன் சொல்றாரு. அந்த அளவுக்கு சாமி மேல அந்த ஒன்றுதல் வந்துருச்சுன்னா நமக்கு எதுவுமே உலகமே தெரியாது. நமக்கு அப்ப வந்து இரவு பகலே நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இரவு பகலே தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. மணி எத்தனைங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க மனம் ஒன்றுறதுனால. ஏற்கனவே கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு பையன் வந்து கடற்கரையில் சும்மா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட விளையாண்ட பையங்கள்லாம் என்னடா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, இகழ்ச்சியாக பேசினாங்க. அப்படி உட்கார்ந்தவன் திடீர்னு ஒரு நாள் முடிச்சு பார்த்துருக்கான். அதே மாதிரி வேற பையன் யாரோ விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் என் ஃப்ரெண்டு உதாரணத்துக்கு ஒரு ஆனந்தம் வச்சுக்கொள்வேன். என் ஆனந்தம் எங்கே அப்படின்னு, ஆனந்தா நீ யாருப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவன் கண்ணை முடிச்சு பார்க்கவும் எத்தனை வருஷம் போயிடுச்சான், 300 வருஷம் போயிடுச்சு. கண்ணை மூடி முடிக்க முடியும் 300 வருஷம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு அந்த பையன் உட்காந்துருக்கான். தியானத்தில் அவ்வளவு சிறப்பு. அங்கே எதுவுமே தெரியாது. இரவு பகலாவது மரியன் சொல்வதற்காக எதுவுமே தெரியாது. அப்படி இறைவனோடு ஒன்று நாள் எல்லாமே கிடைக்கும். அப்படி மனம் ஒன்றி ததீசி முனிவர் சிவபெருமானை நோக்கி அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார். உடனே அவருடைய உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே விழுந்து. நம்ம இந்த உடம்பு மேலே பற்று வச்சிருக்கிறதுனால தான் என் உடம்புங்கிறான். இப்போ இந்த பொருள் நான் கையில் வச்சுருக்கேன், நான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பொருளை என்கிட்ட கேட்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பாவை கொடுத்தது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா சொல்லல. எங்கள் அப்பா கொடுத்தது நான் கொடுக்க மாட்டேன் அப்படியே வச்சுருப்பேன். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உடம்புல என் உடம்பு, என் வீடு, என் சொந்தம், என் பந்தம் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். எப்போ நம்ம விடுறோம் அப்படின்னா, எப்போ விடுவோம் அப்படின்னு தெரியுமா, இப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு சொப்போம் தெரியுமா, பிள்ளைக்கு சொப்புமா அப்படி என்ன செஞ்சிடும், அது தானாக கை தூங்கியவன் கைபொருள் நழுவியது போல் இந்த உடம்பு என்ன ஆகும், அப்படி உடம்பு. தூங்கி கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சிவ போகமும் தன்னுள்ளே என்று கூட யார் சொல்றார், திருமணம். அப்படி சிவபெருமான் மேல் மனம் ஒன்றினால் இந்த உடம்பு மேல நமக்கு பற்று, நமக்கு என்ன நடக்குன்னே ஒன்றும் தெரியாது. அப்படி தூங்கி கண்டவருடைய நிலை இப்படி இருக்கும். அப்படி இப்போ தூக்கம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை பற்ற விட்டுரும். அதுபோல் நம்ம சிவபெருமான் மேல் பற்று வைத்தால் இந்த பற்று என்ன ஆயிரும், நம்ம இடங்கிறது அப்படி இருக்கும்.
இங்கே நாங்கள் கேட்போங்க, இந்த எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் பாருங்க எங்க நிறைய சொல்றது புரியுது. இருந்தாலும் நம்ம குடும்ப அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு 1/2 நிமிஷமாவது குறைஞ்சது இறைவனை நம்ம தியானிக்கணும். சிவபெருமானை எவ்வளோ நேரம் தியானிக்கணும்? முதல்ல 1/2 நிமிஷத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொற்பொழியில் நம்ம சரவண சார் சொல்லியிருக்காரு, டயத்தை வைடா முன்னாடி வைடா 1/2 நிமிஷம் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. 30 செகண்ட் வந்தது என்னை என்ன செய்யணும், 2 கட்டு தட்டணும். இல்லைன்னா 5 நிமிஷம் ஆகுதுக்கப்புறம் என்னை 2 தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டாம். மனம் வந்து நீங்களே உங்கள் இல்லைன்னா உள்ள அதுக்கு தான் சிவ பூஜை செய்து பழகணும்னா நம்ம அகத்துக்குள்ளே செஞ்சு பார்க்கணும். புறத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் செய்கிறீங்களோ அதே டைம் எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரி. அப்படி இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த ததிசி மடிந்தது இந்த அச்சிர ஆக்கியினால அதை கொண்டு இவர் என்ன செஞ்சார்? ஏற்கனவே நம்ம இட்லர் டீச்சர் படத்தில் நம்ம பார்த்தோம். இந்த ததிசி முனிவரும் ஒரு குபன் என்கின்ற அரசரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது 2 பேருக்கும் அரசர் தான் பெரிதும்பாரு, ஒரு முனிவர் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 பேருக்கும் சண்டை வந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த திருமாவளி சக்கரத்தை வச்சு தான் கூறாகிட்டார், 2 குண்டாகிட்டான். யார் ததிசி முனிவர் வெட்டினாரு. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து அவருடைய உடம்பை ஒன்று சேர்த்தார் என்று நம்ம அந்த கதையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ததிசி முனிவர் வந்து இட்ட சித்தீஸ்வர பெருமானை வழிபாடு செய்து மோட்சமடைந்தார் என்று நம்ம அந்த படலத்தில் நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த சலந்தாசுரனை மதுநடைத்தின சலந்தரனை உயிர் செகுப்ப சிவபெருமான் வகுத்து சேதிப்ப சுதர்சினை படை அன்னோன் தரப்பெற்றோன் அங்கு தக்கன் வேள்வியில் சிதைத்து. இப்போ அந்த சக்கரை என்ன ஆயிடுச்சு, இப்போ திருமால் வைத்திருக்கக்கூடிய அந்த தக்கனுடைய வேள்வியில் திருமால் வைத்திருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வீரபத்திரராக வழங்கக்கூடிய வீரபத்திரர் என்ன பண்ணார், அதனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை அதை வாங்கி கொண்டார். இப்போ இவர் என்ன பண்ணார், அந்த அவர் கூட இருக்கக்கூடிய விடுவச்சேனன் என்பவர் என்ன செஞ்சார், அவர் தான் அவருக்கு வந்து விஷ்ணச்சேனன் வாங்க வடமொழியில், தமிழில் வந்து விடுச்சேனேசன் அப்படின்னு பேர். அப்படி இந்த விடுச்சேனேசன் என்ன பண்ணார், இவர் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, திருமால் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, நான் எப்படியாவது அந்த சக்கரத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கின்றேன் என்று அவர் சொல்கிறார். யார்கிட்ட? திருமால்கிட்ட சொல்கிறார். விசுவசேனன் இந்த விடுச்சேனன் சொல்லி தமிழில் வந்து விடுவச்சேனேசன் அப்படின்னு. அப்படி விடுச்சேனை எழுந்து என்னை பல விதத்தில் என்னை ஒரு காலத்தில் என்ன செஞ்சாராம், அவர் பைரவர் போன இதில் பார்த்தோம்ல, பைரவர் வந்து என்ன விடுவிச்சேனன் என்ன பண்ணார், அவரை குத்தி சூடாயத்தால் தூக்கி நிப்பாட்டினார் சொன்னோம்ல. அப்போ வந்து திருமால் வந்து அவரை காப்பாற்றிய காரணத்தினால், என்னுடைய உயிரை காப்பாற்றிய காரணத்தினால் நான் என்ன செய்யறேன், எப்படியாவது அந்த சக்கரத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கின்றேன் என்று அவர் என்ன சொல்றாரு, திருமால்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிப்பார். உடனே நேரம் எங்கே போனார் அப்படின்னா, விடுவிச்சு நேராக போய் வீரபத்திரருடைய திருக்கோயிலுக்கு செல்வார். அப்படி சொல்லும்போது நுழைந்தார். உள்ள முன் கோபுர வாயில் வந்ததுமே பானுகொம்பன் முதலியோர் அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, இவரை அடித்து வெளியில் பற்றிட்டாங்க. திருக்கோயிலுக்குள்ளே வரவில்லை விடுவிச்சார். உடனே வெளியே போனதும் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருந்தார். அங்கே எது முனிவர்கள் எல்லாம் வந்து கொண்டு, நீ காஞ்சியில் சென்று சிவலிங்கம் ஸ்தாபித்து எண்ணியதை அடைவாயாக என்று காஞ்சி அடைந்து தன் பெயரால் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார் விடுவச்சேனன். விடுவச்சேனேசன் என்ன பண்ணாரு, அந்த முனிவர்கள் உடனே அப்படி மனம் வெறுத்து இப்படி வந்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் எதிர்க்க முனிவர்களை கண்டார். அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, நீ காஞ்சிபுரத்தில் சென்று வழிபாடு செய்தால் உனக்கு என்ன செஞ்சிடலாம், நீ அந்த சக்கரத்தை வாங்கி விடலாம் என்று அவங்க அந்த முனிவர்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ இவர் என்ன பண்ணாரு, அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பேர்லே அதனால தான் அந்த இதுக்கு பேர் விடுவச்சேனேசப்படுறாங்க. விடுவச்சேனேசன்னா யாரு, சிவபெருமானுடைய. இப்போ இந்த கதையில் எல்லா கதையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சிவலிங்க ஸ்தாபனம் செய்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த சிவலிங்கத்தை உருவாக்குகிறாங்க. இப்படி எத்தனையோ சிவலிங்கங்கள் காஞ்சிபுரத்தை சுற்றி எத்தனையோ சிவலிங்கங்கள். மொத்தத்தில் அது கோயில் நகரம் ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. 2 ஊரை வந்து கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஊர் சொல்லுங்க பார்ப்போம். கோயில் நகரம்னு 2 சொல்லுவாங்க. ஒன்று கும்பகோணத்தையும் மற்றொன்று
காஞ்சிபுரத்துலேயும் எத்தனையோ கோயில் இருக்கும், கும்பகோணத்துலேயும் எண்ணில்லாத கோயில் இருக்கும். நான் அடின்னு எப்போ பார்த்தேன் அப்படின்னா, அடின்னு பாடல்பட்டதுனா ஒரு 4 கோயில் தான் இருக்குது. ஆனால் எப்படி ஒருத்தர் சொன்னார் 10,000 சிவன் கோயில் இருக்குங்க அப்படின்னாரு. 10,000 சிவன் கோயிலா அப்படின்னு பார்த்தா, ஒரு வட்டம் நாங்கள் அடின்னு வேனில் போய்கிட்டு இருக்கும்போது அது ஒவ்வொரு தெருவையாக கடந்து போச்சு. அப்போ பார்த்தா ஒவ்வொரு தெருவுலையும் சிவன் கோயில் இருக்கு. கும்பகோணம் இப்படின்னு சொக்கநாதர் திருக்கோயில், மாசராமேஸ்வரர் கோயில், இப்படின்னு ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு சிவலிங்கம். தடிக்கு விழுந்த இடம்னா சிவலிங்கமாக இருக்குது கும்பகோணம். அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்துலேயும் இல்லாத சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சிறப்பு பாருங்க. அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து அருள் பண்ணாரு. அந்த சிவபூஜை அருகெடுப்பாராயனும் மதியும் அன்றி மற்ற இந்திரனோடமர நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மின் பின் வல்லது எடுக்கவோ செறி உடை உம்மதில் எய்தவே திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செய் முக்கன் அப்பற்கு ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே. பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு? திரு பொச்சுண்ணம். அந்த பொச்சுண்ணம் முழுவதும் என்ன சொல்லியிருக்கு? முழுக்க சிவபூஜை. சாமிக்கு மாப்பொடி மஞ்சப்பொடி இதெல்லாம் அவசியம் பண்ணோம்ல. அப்போ அந்த காலத்துலலாம் மாப்பொடினா இப்போ கடையில் எவ்வளோங்க மாப்பொடி? எவ்வளோங்க? 10 ரூபா 20 ரூபா எவ்வளவோ சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சிடறோம், பொடியை வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிடுறோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, இடிப்பாங்க. இடிச்சு தான் என்ன செய்வாங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி இடிக்கும்போது பாட்டு பாடிக்கிட்டே இடிப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இது அருகெடுப்பாராயனும் மதியும் அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி சாமி மேலே எவ்வளோ அன்பு பாருங்க. அப்படி இருக்காங்க. சில பேர் ஊர்கதையை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, அதையும் சொல்லியிருக்கோம்ல. ஆனால் உண்மையான அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, சாமிக்கு அந்த மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி போட்டு மஞ்சளை இடித்து அதை எடுத்து சாமிக்கு அப்படி அருகெடுப்பாராயனும் மதியும் அப்படி. அதுக்கப்புறம் ஸோ அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க குத்துவாங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இன்னொருத்தவங்க அங்கிட்டு இருந்து ஸோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு குத்து. நான் அடிக்க சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டிலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஷோன்னு சொல்லி இப்படி கொடுத்துவாங்க. சரி கம்பிடிப்பாங்க. அந்த உலக்கைன்னு இன்னும் வீட்டில் அப்படியே அது அந்த உலக்கையை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, அந்த பெண்கள் வயசுக்கு வந்தால் என்ன செய்வாங்க, அந்த உலக்கையை அது வரைக்கும் அதை தொட மாட்டாங்க. அது அந்த காலத்தில் இடிக்கிறதுக்கே வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வயசுக்கு வந்தால் தான் அந்த இடத்து அதை எடுக்கிறது, இல்லை தொடரதே கிடையாது. இப்போல்லாம் மிக்சி வந்துருச்சுங்க, வேற கிரைண்டர் வந்துருச்சுங்க, ஓட்டு உள்ளே ஓட்டு ஒரே அடி. இப்போ அடியிலே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அந்த திரவி, அந்த வெட்டி வேறு, கிராம்பு, இது ஏலக்காய், இது அந்த இதில் எல்லாம் கலந்து ஒரே மிக்சியில் போட்டு ஒரு அடி, ஒரு டப்பா அதுக்கு வச்சு டக்குனு டெய்லி 2 எடுத்து ஈஸியாக வேலை முடிச்சிருக்கு. நீங்கள் ஒன்று அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு. அப்படி அந்த காலத்தில் சிவபூஜை எவ்வளோ சிறப்பு பாருங்க. அப்படி இடிக்கும் போது கூட சிவனுடைய புகழை பாடிக்கொண்டே அருகெடுப்பாராயனும் மதியும் அன்றி மற்றும் இந்திரனோடமர நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மின் வல்லது எடுக்கவது செறி உடை மும்மதில் எய்தவில்லை திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி. அடுத்து முறுவல் செய் முக்கன் அப்பருக்கு ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே. யாருக்கு இடிப்போம்? முக்கன் அப்பருக்கு. 3 கண்ணு யாருக்கு இருக்கு? அவருக்கு நாம் என்ன செய்வோம், மஞ்சள் அட்டி வர்ற அருமையான பாட்டு. அது என்ன சொல்றதுன்னா, இடிச்சுதான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாமா பாருங்க. அடுத்து அங்கே போயிடும். இப்படி பவனாசத்தில் சரி ஆமா சைடில் இருக்குங்க. சைடில் இருக்குப்பா, ரைட்டு. ரொம்ப நாள் மறந்து போச்சு. கரெக்டு. அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றும் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மி பின்பள்ளது எடுக்க ஓட்டம். மாணிக்கவாசப்படுவாங்க சொல்றாரு, முதல்ல யாருக்கு தெரியுமா, அடியார்களுக்கு தான் அப்படிங்கிறாரு. அருகமுள் சாமிக்கு அருகமுள் ரொம்ப முக்கியம். அருகமுள் அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றும் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் பிரம்மா விஷ்ணு
மற்ற தேவர்கள் எல்லாம் யாருக்கு பிறகு எடுக்கணுமா? அடியார் உருவங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற. அன்று பற்றி அறுபது தேவ கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க விட்டோம். நாங்கள் எடுத்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படிங்கிறார். சாய்ஸ் கொடுக்குறோம். அப்போ யாருக்கு முக்கியம்? அடியார் உருவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. அருகெடுப்பார் அயன் மாதிரியும் அஞ்சு மற்றும் அறுபது தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க விட்டோம். செறிவுடை மும்மதில் எய்தவழி திரியேகம்பன் செம்பொன் கோயில் பாடி. அப்படி கோயில் பாடிக்கிட்டே என்ன செய்யணும்? ஊர்கதையை பேசிக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? இடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வலியுறுத்து. அதுக்கப்புறம் அடின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம்க்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு 2 போது என்ன இருந்தாலும் அவன் அப்படி செஞ்சிருக்க கூடாதுக்கா அப்படின்னு 2 இடி. அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அவன் சொல்லியிருக்க கூடாது, ஏன் சொன்னான் அப்படின்னு ஒரு இடி. இருக்கிற கோபத்தை பூரா இந்த உலகையில காட்டுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி அந்த இரும்பு மாதிரி வச்சிருப்பாங்க, இடிக்கிறதுல இரும்பு வச்சு அதுக்குள்ள எடுத்து எரிஞ்சுவாங்க. போய் அந்த ஆசிரியர்கிட்ட கொடுத்து அடிச்சு வாங்குவாங்க. அவர் ஆசிரியர் பார்ப்பாரு, என்ன யாரும் இல்லை, இருக்கிற கோபத்தை போல அதை காட்டிட்டோம் அப்படின்னு. இருக்கிற கோபத்தை போல அதில் காட்டிட்டு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இறைவன் புகழை பாடிக்கொண்டே எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். சரி உடை மும்மதில் எய்தவழி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி. ஏகம்பத்தில் யாருக்கா? ஏகம்பநாதராக இருக்கக்கூடிய கட்சி ஏகம்பநாதர் சிவபெருமான் அவருடைய புகழை பாடிக்கொண்டே நாம இடித்து நாம் மகிழ்வோம் என்று இந்த பாட்டு சொல்லுவோம். அருகெடுப்பார் அயன் மாதிரியும் அஞ்சு மற்ற அருகம்புல் ரொம்ப முக்கியமானது. அருகெடுப்பார்னு சொல்லி மாணிக்கவாச பெருமானே கொடுக்குற சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா அப்போ அருகம்புல் ரொம்ப முக்கியன்றது நமக்கு தெரியுது. எல்லா இடத்துலையுமே இருக்கும் அருகம்புல். எங்கனாலும் ஒரு புல் எடுத்து என்ன செய்யுங்க, சாமிக்கு வச்சுட்டீங்கன்னா சாமி இருந்து உடனே அது செய்யும். இன்னொரு பண்றதுல அந்த சடமருகு பூளை தும்பை அணிசேயே சரவண பாவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமானே. பூளை தும்பை அருள்மலை போயிடுவோம். முதல்ல இந்த திருவையாறு உலக பண்ணி முடிச்சிடும். யார் வரைங்கிறத கொஞ்சம் சொல்லிடுவோம். ஏற்கனவே இப்போ 22 பேர் வந்துட்டாங்க, ஒரு 3 பேர் தான் பாக்கி இருக்கு. சரிங்க சார், ஆமாம் சார், எழுதி வச்சுக்கோப்பா என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு உங்கள் பேர் எழுதி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உறுதியை கன்ஃபார்ம் அடுத்து வரைங்க. 23 வந்துச்சு, இன்னும் 2 பேர் தான் நாளைக்கு. சரிங்க சார், நீங்கள் அறிக்கலாம் அடுத்து பார்த்துக்கோங்க. சரி 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 வந்து பிரச்சனை. அடுத்த மாதம் இதுக்கு போகிறோம், திருவாரூர் கெட்டிருக்காங்களா? கெட்டிருக்காங்களா? அடியாரெல்லாம் போய் ஒரு பஸ்ஸுக்கே பிடிச்சாங்க ஆள், எல்லாருமே ஆள் வச்சுருவாங்க. அங்கே போய் நம்ம திருவாசம் முற்றுவதல் என்றைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் எப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் அந்த டேட்டை கேட்டு எந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்து, ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை கூட ஒரு நாளோ ஞாயிற்றுக்கிழமை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், கூட ஒரு நாள் போட்டு போயிட்டு வந்துடும். அமாவாசையை கடை பண்ணி போயிட்டு வந்துடும். அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ ஏதோ சரிதானா? நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். சாயங்காலம் பாட்டு வரும்போது டிஸ்கஸ் பண்ணி இல்லை நம்ம தேதியை முதல்ல சொல்லிக்கணும். நம்ம தோதை பார்த்துக்கிட்டு இல்லாத அது இல்லை, அந்த தேதி இல்லைங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம ஊடாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆப்ஷனை முதல் வச்சுக்கிட்டு அது வேற நாள் கூட நாள் கூட போட்டு வந்துடுவோம்.
உடனே காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து என்ன செய்தார், வழிபாடு செய்தார் விடுவச்சேனேசன். விடுவச்சேனேசன் யாரு? அவர் திருமாலுடைய பரவாயில்ல, கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டீங்களே. சரி, அவன் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது கேட்போம் அப்படின்னு தான் வரேன். இப்ப அவர் வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது வீரபத்ரர் என்ன பண்ணாரு, வியாக்கிரன், அசகரன், பஞ்சவேக்கி என்கின்ற 3 அசகர்களை அழித்து வழியாக வந்தார். உடனே விடுவச்சேனேசன் என்ன பண்ணாரு, தரிசித்து வீரபத்ரரை துதித்தார். சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்ததுனால வீரபத்ரரை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு, சிவலிங்கத்தை தன்னுடைய பெயரிலே விடுவச்சேனேசன் என்கின்ற அந்த திருப்பெயரை கொண்டு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்தார். உடனே வீரபத்ரரை வீரபத்ரர் யாரு? சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள்? அதுல மூத்த பிள்ளையார் யாரு? இளைய பிள்ளையார் யாரு? முருகப்பெருமான். நடுவில் 2 பேர் யாரு? வீரபத்ரரும். அப்படி வீரபத்ரர் என்ன பண்ணாரு, எப்ப நீங்க தூங்கி கேட்டாலும் சிவபெருமானுக்கு குழந்தைகள் எத்தனை அப்படின்னா 4 2 தானே அப்படின்னு. நடத்து குடும்பத்தோடு இருந்து அருள் செய்கிற ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். வேற எந்த சாமிக்கும் அந்த அமைப்பே கிடையாது. குடும்ப குட்டியோட இருந்து எந்த சாமியும் அருள் செய்தா பார்த்துருக்கீங்களா? யாருமே கிடையாது. சிவபெருமான் தான். அவர் யோக நிலையில இருப்பாரு, போக நிலையில இருப்பாரு. அதுக்கு 3 அதிகாரம், அதாவது யோகம், போகம், வேகம். போகம் போக வடிவம் வந்து என்னது, கல்யாண சுந்தரமூர்த்தி. அதாவது திருமணம் முடிச்ச மாதிரி, அம்பாளை திருமணம் முடிச்ச மாதிரி மீனாட்சி அம்மையார, அது வந்து கல்யாண சுந்தரமூர்த்தி. அதெல்லாம் போக வடிவம். உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு திருமணம் இப்படி தான் முடிச்சு காமிக்கணும்னு சொல்லி சாமி காமித்த வடிவம் கல்யாண சுந்தரமூர்த்தி. அதே மாதிரி சோமாஸ்கந்தர், நடுவில் முருகப்பெருமான, நடுவில் ஒரு குழந்தையை மட்டும் வச்சு முருகப்பெருமானை வைத்து அருள் செய்வது, அதெல்லாம் போக வடிவம். வேக வடிவங்கிறது காமனை எரிக்கிறது, இது முப்புறத்தை எரிக்கிறது, திரிபுர சம்காரமூர்த்தி. அந்த காமனை எரிச்ச காம சம்காரமூர்த்தி, காலனை எட்டி உதைச்ச கால சம்காரமூர்த்தி. இதெல்லாம் வேக வடிவம். வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி. இதெல்லாம் யோக வடிவம். இதெல்லாம் சிவபெருமானுடைய வடிவம். சாமி எதுல உனக்கு யோகம் வேணுமா, உனக்கு போக வேணுமா, இந்த அனுபவிச்சுட்டு இந்த எல்லாத்துக்கும் சாமி தயாராக இருக்குது. இன்னொன்று, நான் இந்த உலக இன்பத்தை முழுமையாக அனுபவிக்காமல் நான் என்ன செய்ய முடியாது. இறைவன்ட்ட போதும் சாமி, இந்த உலகம் போதும். என்னைக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பு வருதோ அப்போ தான் சாமிக்கிட்டேயே உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு மல வெறுப்பும் எல்லாம் தந்தாழ்வை சொற்கனாதான். அப்படி ஒரு தனிச்சிறப்பு. சரி, அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப அழகே வந்துடும். அப்படி சாமி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு என்ன வந்துடும், அஞ்சு வந்துடும். இப்போ முதல்ல அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார். உடனே வீரபத்ரர் அவருக்கு முன் தோன்றி உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி சிவபூஜையின் பயனை யார் அறிவார்? அப்படி பூசை பண்ணதுனால வீரபத்ரையும் பார்த்தார்னா இந்த சிவபூஜையுடைய பயனை நான் எவ்வாறு சொல்வது என்று நடக்க சொல்றார். முயல் உறும் அரிதாய திருக்காட்சி முயலாமை எய்த பெற்றான் இயல்புற்ற பெருந்தவத்தில் சிவபூஜை பண்ணவரே அடக்கவன். யாருமே என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. பெயர்வுற்று சென்றாலும் தீர்த்தம் எது வந்தாட பெற்றோனான பயிர்வுற்ற மகிழ்வோடும் இழுது இறைஞ்சி மறைமொழியில் பரிசோற்றார். இப்படி அவர் வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். உடனே வீரபத்ரர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததுமே என்ன ஆயிடுச்சு, அப்படி அவருக்கு அவருடைய அந்த சிவபூஜையின் காரணமாக வீரபத்ரர் வந்து தோன்றியதுனால இப்போ வீரபத்ரர்கிட்ட இவர் காட்சி கொடுத்ததும் உடனே கேட்கணும், சாமி அந்த சக்கரம் அப்படின்னாரு. வந்து வீரபத்ரர்கிட்ட வந்து அந்த சக்கரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதும் உடனே அது ஏன்ட்ட இல்லைப்பா, என்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய பெண் தலையில்
இருக்கின்றது அப்படின்னு கேட்டதும் உடனே அவர் என்ன பண்ணார், அந்த அதுக்கு முன்னாடி போனார். அது கம்பி இப்படி பிடிச்சிட்டு அவருடைய இடுப்பில் உள்ள அந்த பெண்களை அப்படி கம்பி பிடிச்சி இருந்தது. உடனே அவர் போய் கேட்குறாரு, அவர் கொடுக்க மாட்டேங்குது, அது கொடுக்க மாட்டேங்குது. உடனே அவர் கவியாக வச்சிருக்கு. உடனே அதுக்கு முன்னாடி விகட கூத்து ஆடினார். அது எப்படி ஆடுறதுதான், வளைந்து கை கால்களையும் வளைத்து வாயையும் நாசியையும் மாறி மாறி கோண செய்து அசைக்கிறது. இது பேர் விகட கூத்து என்று. சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல உன்னை பயம் காட்டுற மாதிரி இப்படி மூட்டை தூக்கிட்டு நாக்க வெளியில் நீட்டிக்கிட்டு அது பயமுறுத்தாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆடி காமிக்கிறது. அப்படி ஆடுனது இது என்ன சிரிச்சுக்கிட்டு விட்டுருச்சான். எது அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை அப்படி காலெல்லாம் மாறி ஆடிக்கிட்டு நாக்கை வெளியில் நீட்டிக்கிட்டு மூக்கை மேலே தூக்கிட்டு இப்படி வச்சதும் உடனே அப்படி ஆடி காமிச்சதும் உடனே அது சிரிச்சது பாருங்க. அப்படி அந்த சக்கரத்தை விட்டுச்சு. சக்கரத்தை விட்டது இவர் பிடிக்கணும்ல, கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டாரு. அடுத்த நிமிஷம் விநாயகர் பெருமான் அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. யார் எடுத்து வச்சுக்கிட்டா அதை சொல்றேன். அந்த பாட்டிலே சொல்றாரு, கரவான் அவன் இயற்றும் விகட நடனம் நெடும்போது பெருமான் நோக்கி மாக்கருணை கரந்தருளி ஆளி அவன் வரத்தால் மிக்கி போக்கரும் காரணத்தால் அன்று முதல் காஞ்சி அப்புலக்கை தேவை ஊக்கமுறும் திரள் விகட சக்கர விநாயகன் என வழங்குவது. என்ன சொல்றாரு, இப்ப அந்த விநாயகர் பெருமான் வந்து என்ன செஞ்சாரா, அங்க வாங்கி வச்சதும் உடனே எனக்கு அந்த நடனத்தை எனக்கு முன்னாடி ஆடிக்காம நான் உனக்கு தாரேன் அப்படின்னா, கேட்ட அந்த வெண்தலைக்கு முன்னாடி ஆடிய அந்த திருநடனத்தை எனக்கு முன்னாடி நீ ஆடுக அப்படிங்கிறதும் உடனே அந்த விடுவிச்சேசன் என்ன பண்ணாரு, இவருக்கு முன்னாடி அந்த திருக்கூத்தையும் ஆடினார். ஆடினதும் விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, என்ன வேணும்னு கேட்டாரு. அந்த சக்கரத்தை கொடுத்தா போதும் அப்படின்னாரு. உடனே சக்கரத்தை யார் கொடுத்தா, விநாயகர் பெருமான் அதை சொல்றாரு. சக்கரத்தை விடுவிச்சேனத்திடம் விநாயகர் பெருமான் தந்தருளினார். உடனே அதை கொண்டு போய் என்ன செஞ்சாராம், விகட சக்கர அந்த இடத்துக்கு அந்த இப்பயும் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு விகட சக்கர விநாயகர்னே பேர். அந்த விநாயகருக்கு விகட சக்கரம் செம்முகம் 5 கூட நம்ம கந்த புராணத்தில் ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த கதையை சொல்லிட்டு தான் நம்ம புராணத்துக்குள்ளே போவோம். கந்த புராணம் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம், கந்த புராணம் ஆரம்பிக்கல நாங்கள் வரவே இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 160 நாள் வரைக்கும் பேசணும். சாமி திருவருளாக 160 நாள் போனதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 250 மணி நேரத்துக்கு மேலே சாமி திருவருளாக பேசி. கண்டனன் பணி பாயான் கவலைகள் முழுதும் உடனே அவர் கையில் போனதும் அவர் கவலையெல்லாம் மாறிடுச்சு திருமாலுக்கு. அதை கொண்டு போய் அவரை சேர்த்ததும் கவலை மாறியது. வெண்டனன் தலையை கொண்டனன் விமிசை வியப்பு கொண்டனன் கவிச்சியல் பூண்ட குரிசியில் கவுண்டர் போற்றும் சேனாதிபதி தலைமை அன்னைக்கே அவருக்கு அந்த சேனாதிபதிங்கிற தலைமை பொறுப்பை அந்த விழுச்சேனேசனுக்கு திருமால் அளித்தார். அப்போ அவருடைய சேனாதிபதியாக இருக்கார் யாரு, திருமாலுடைய சேனாதிபதி விழுச்சேனேசன். உடனே விழுச்சேனேசன் விஷ்ணுவிடத்தில் வரம் கேட்காரு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு அருத்தி கூர் படையை அவருக்கு அளித்தார். அவருக்கு என்ன செஞ்சாராம், ஆயுதத்தையும் கையில் கொடுத்தார். நெடுநேரம் விடுவிச்சேன சக்கரத்தை கொண்டு போய் திருமாலிடம் கொடுக்க மகிழ்ந்து அவரை தழுவி கொண்டு எவ்வாறு பெற்றனை என்று நிகழ்ந்ததை கொண்டது. உடனே இது எப்படி இந்த சக்கரத்தை நீ பெற்றாய் என்று அவரை கேட்கும்போது நமது அடியவர்களுக்கு அவர் இந்த மாதிரி சிவலிங்க ஸ்தாபனம் செய்து அந்த விவரத்தெல்லாம் எடுத்து சொல்கிறார். அதனால் அடியன் பெற்றேன் என்று திருமாலிடம் சொல்லும்போது உடனே இந்த மாதிரி ஒரு நிலையை யார் பெறுவார் என்று திருமால் என்ன செய்கிறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்கிறார். விடுவிச்சேனனுக்கு நீ எதுக்கு எதுவே அந்த விடுவியவாறே கொடுப்போம் என்று சொன்னதும் உடனே காஞ்சியில் வரதராச பெயருடைய நம்முள் இதனை செய்தவர்கள் மிகவும் இனியவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி, நீ எதுக்காக செய்த அப்படின்னதும் உடனே நீ என்னைய சூழத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றினீங்கல்ல, அந்த ஒரு கைமாறாக நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று விடுவிச்சேனே சொன்னேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ விடுவிச்சேனை எதுக்கு சுவாமி அவனை வந்து அப்படி குத்தி சூழாயத்தில் தூக்குனார் அப்படின்னா, அவன் மற்றவர்களுக்கு தீமை செய்த காரணத்தினால் சாமி என்ன பண்ணாரு, இப்போ சிவ பூஜையே செய்தாலும் கூட பிற உயிருக்கு துன்பம் விளைத்தால் சிவபெருமான் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், தண்டனை. அதே மாதிரி இவரும் அப்படித்தான், நம்ம கோவிலூரில்
அங்கே உள்ள அசுரன் அந்தகாசுரன் நல்ல பூஜை நல்லா பண்ணுவான். ஆனால் என்ன செய்வான், தேவர்களை ரொம்ப துன்புறுத்தணும். தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட்டார்கள். உடனே சாமி என்னோட சூழாயத்தை கூத்தி நிப்பாட்டார், துட்டிக்கான். அவனால் தாங்க முடியல. ஆனால் அந்த தண்டனை முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே அவன் செய்கின்ற சிவ பூஜைக்கு அவனுக்கு சுவாமி என்ன பண்ணாரு, முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம். அப்போ புண்ணியம் செஞ்சால் அதுக்கும் பலன் உண்டு, தவறு செஞ்சால் அதுக்கும். இப்போ சிலர் சொல்கிறாங்கல்ல, நான் 10 பாவம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஒரு 20 நன்மையை செஞ்சிருவோம், அந்த 10க்கு 20 வந்து அதை அடிச்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறாங்க, அந்த 20 இந்த நன்மை செஞ்சோம்னா அதை அடிச்சிடும் அப்படின்னு. அதெல்லாம் அடிக்கவே அடிக்காது. அதுவே தான் இருக்கும், இதுவே தான் இருக்கும். நன்மை ஒரு பக்கம் இருக்கும், தீமை ஒரு பக்கம் இருக்கும். இதுக்குரிய பயனை நீங்கள் அனுப்பிப்பீங்க, அதே மாதிரி இதுக்குரிய பயனையும் நீங்கள் கட்டாயமாக அனுப்பணும். நன்மை புரிந்தால் அதுக்குரிய பயன் கிடைக்கும், தீமை புரிந்தாலும் அதுக்குரிய பயனை அது கண்டிப்பாக தானாக கொடுக்குமா? வினை தானே வந்து நம்ம வந்து பயன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. யார் கொடுப்பா? சிவபெருமான் தான் அதை எடுத்து. எதுக்காக விட்டுறாரு? அவர் தண்டனை. நீ என்னை கோயிலுக்கு நீ வரமாட்டேங்கல, உன்னை பாரு என்ன செய்கிறேன் அப்படின்னு சாமி தண்டனை கொடுப்பாரா? அவர் கருணையே வடிவாங்க, அப்படி கொடுக்க மாட்டார். எப்போ எந்த உயிருக்கு எதை ஊட்டணுமோ அந்த வினைப்பயனை ஊட்டி பக்குவப்படுத்தி என்ன செய்வார், தன்பால். அதுதான் சிவபெருமானுடைய வேலை. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் வினையை ஊட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது. உடனே நம்மளை தண்டிக்கிறதுக்காக நீங்கள் நினைச்சிடக்கூடாது. சாமிக்கு தண்டிக்கவே தெரியாது, சிவபெருமானுக்கு என்ன தெரியாது, தண்டிக்க. அது தெரிஞ்சதுன்னா கருணை கருணை கருணை, கற்பனை கடந்து ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல் நீடி அருமறை சிரத்தின் மீறாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடம் நடவு செய்கின்ற பூங்கலன். அது கருணையை தவிர வேற ஒன்றுமே. உன்போல் யார் இருக்கின்றார் என்று இந்த பூசித்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ, இந்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ, எந்த சிவலிங்கம்? இந்த விடுவிச்சேனேசன் வந்து வழிபாடு செய்த அந்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய செயல் அதை மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த கதை முடியும். இந்த விடுவிச்சேனேசன் இந்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ, அது மாதிரி இந்த புகழை யார் கேட்கின்றார்களோ, இந்த விடுவிச்சேனேசனுடைய இந்த சிவலிங்க வழிபாடை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இங்கே வந்தவங்களுக்குலாம் என்ன உண்டு? மோட்சம் கட்டாயமும் உண்டு. ஆனால் நீங்கள் எப்படி கேட்டுக்கணும்? அன்போடு கேட்டிருந்தா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மோட்சம் கட்டாயம். எல்லாத்துலேயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்பு இல்லாத வழிபாடே. சிவபெருமான்கிட்ட வந்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காதீங்க. சாமி இதை கொடுத்தா அதை செய்வார், அதை கொடுத்தா இதை பண்ணுவார், அதையே வேண்டக்கூடாது. சாமிகிட்ட இங்கே வந்து எதையுமே விண்ணப்பமாக நமக்கு தெரிஞ்சதான், சாமி உங்களோட எனக்கு அன்பு ஒரு மாதிரி. அன்பு தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே. அன்புடையார் எல்லாம் உடையார் வள்ளுவர் சொல்கிறார்ல. அதனால் அன்பு தவிர அன்பு வந்துருச்சுன்னா எல்லாமே இந்த உலக பொருள் தானாக அவங்கள வந்து அடைய போகும். இப்பயே நம்ம ஓடி ஓடி சிலவர் பார்த்தீங்கன்னா அந்த பெருமை தெரிகிறதுக்கு எப்படி சொல்லவே எனக்கே தெரியல. அவங்க பெருமையை சொல்லி 4 பேர்ட்ட போய் எடுத்து எதுக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் உண்மையான பணி செஞ்சா சிவபெருமான் என்ன பண்ணுவார் தெரிவிப்பார். இப்போ 63 நாள் அவங்க ஆட்டு அவங்க கடமை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, சிவபெருமானுக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாமி என்ன பண்ணார்? அவங்க புகழெல்லாம் இப்போயே நம்ம சொல்லும்படி செஞ்சுருக்காரு. இதே மாதிரி நாமளும் யாருக்கும் தெரியாமல் நம்ம வாட்டு சிவபெருமான் மேலே அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தால் நம்முடைய பேரையும் ஒரு நாளைக்கு என்ன செய்வார்? நம்ம வந்து புகழ் தெரியணுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் பணி செய்து கொண்டே இருந்தால் உங்களுடைய புகழெல்லாம் தொண்டருடைய பெருமையை சிவபெருமான் வெளிக்கொண்டு வந்துடுவார். எத்தனையோ அன்பர்கள் எங்கேயோ வழிபாடு பண்ணுறாங்க, எத்தனையோ இடங்களில் வெளியில் தெரியாமல் வழிபாடு பண்ணுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா திருநீர் கூட பூசிக்க மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே கோயில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது வெளியில். அதனால தான் அடியார் ஒரு மக்கள் யாரையும் நம்ம நிகழ்ச்சிக்கிறக்கூடாது, நிகழ்ச்சியாக யாரையுமே. ஆமாம், திருநீர் பூசலை எதுவும் பண்ணலை, இவனுக்கெல்லாம் மரியாதை செலுத்தணுமாக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை அலட்சியமாக ஆக்கி வரக்கூடாது. எல்லாருக்குமே நாம் என்ன செய்யணும்? நாம் செய்யக்கூடிய மரியாதையை செலுத்த வேண்டும். அதே மாதிரி யார் அடியார்கள் திருநீர் பூச்சி வந்தால் அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அவரை சிவமாக கண்டு நம்ம உடனே என்ன செஞ்சாலும் வணங்கி மகிழணும் உள்ள. அது அந்த கங்காளன் பூசும் கவசத்திறனீட்டை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகிறது தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி மங்காமல் பூசி மகிழணும். அதுக்கு நான் மட்டும் போதாது, மற்றவர்கள் திருநீர் பூசி வந்து அவங்களையும் என்ன செய்யணும்? வணங்கி மகிழணும். ஆகா, சிவபெருமானுடைய வேடம் தெரியுதே அப்படின்னு அந்த திருநீர்லையும் ருத்ராட்சத்துலையும் சுவாமியை பார்க்கணும்.
எவரேனும் இலாலத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவதேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமை பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கண்டாக்குள் நடுதலியை அடியார்களை பார்த்ததுமே நமக்கு என்ன வந்துடணும், அந்த அன்பு வந்துடணும். அது சாமியே இருக்கிறாங்கிற அந்த உணர்வு நமக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த திருக்கதையில் வருது. இப்போ நம்ம இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சாமி வழிபாடு செய்தால் எதையும் கொடுக்க வல்லவர் தெரிஞ்சுக்கிட்டோமா? எளிமையான வழி என்னன்னா, இறைவனை பூஜிப்பதற்கு புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீரும் அண்ணல் அது கண்டு அருள் புரியானிக்கும் எண்ணிலை பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நடுங்குகின்றார். இப்போ பூவும் நீரும் கிடைக்கல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாமி எனக்கு பூ கிடைக்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு ஐடியா. அவரே சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, நிறைய கூட சொல்லலை, ஒரு இலையை பறித்து வச்சா சிவருமான் மகிழ்ந்துருவார். சாமி எனக்கு பச்சளையும் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யறது? இப்போ பூ வைக்கலாம், சரி அது கிடைக்கல, ஒரு பச்சளையாவது வச்சு வழிபாடு பண்ணலாம். எனக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? நெஞ்சமே கோயிலாக, நெஞ்சத்தை என்ன செஞ்சிடணும்? கோயிலாக உள்ள வச்சு வழிபாடு பண்ணணும். அது கிடைக்காத பட்சத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லார் வீட்டுக்கு முன்னாடியுமே இலை இருக்கும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? சிவ பூஜை கட்டாயம் பண்ணணும் இல்லையா? அதற்குள்ளேயாவது சாமி என்ன செஞ்சிடணும்? மனசுக்கு வைத்து வைத்து வழிபாடு செய்து கொண்டே இருக்கும். புண்ணியம் செய்வாருக்கு பூவும் நீரும் அண்ணல் அது கண்ட அருள்புரியானுக்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நடுகின்றாரே என்று அந்த பூசையுடைய தரத்தை தெரியாதவர்கள் பாவிகள்னே சொல்லிட்டார். எளிய முறையை தெரியாதவர்கள் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் நடுகின்றார். பூசையாங்க பூவாங்க இல்லைங்க, நான் நாளைக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நழுவி விடுறாங்கல்ல, அவங்களாம் எந்த லிஸ்ட்டில் வருவாங்கன்னா பாவியல் லிஸ்ட்டில் வருவாங்க. நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம போகாமல் நம்ம என்ன செய்வோம்? ஒரு இலையவாவது பறித்து நம்ம என்ன செஞ்சிடணும்? இறைவனை பூசித்து பழக வேண்டும். அது மாதிரி சிவபூஜைக்கு நிகரானது வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பது நமக்கு. சிவபூஜை செஞ்சதுக்கப்புறம் தான் வீரபத்திரர் அவருக்கு வந்து இருக்கிறாரு, அந்த அவருக்கு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சக்கரத்தை மறுபடியும் கொடுத்து இப்படி அவரை கொண்டு போய் திருமாலிடம் சேர்க்க இப்படி எல்லா விதமான இதுவும். இந்த கதை புரியுதா? கதை புரிஞ்சிச்சா? இது தச்சனுடைய வேள்வி முடிஞ்சது நடந்த விஷயம். அது காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த விடுவிச்சேனேச சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்து வழிபாடு செய்து அந்த சக்கரத்தை பெற்று திருமாலிடம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் மற்றும் மோட்சமும் கிடைக்கும் என்று இந்த கதை முடியும். புரிஞ்சிச்சா? இறைவனை எளிமையாக வழிபாடு பண்ணுறதுக்கு பூ நீர் இலை, அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு அருகம்புல், சலமருகு பூளை தும்பை. சலம் என்னது? தண்ணி. சலம்னா நீர். அருகுன்னா என்னது? அருகம்புல். அதான் மதுரை அருகெடுப்பார என்றும் அன்றி மற்ற நறுமுருகே. அன்றி மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுரு தேவர் கணங்களெல்லாம் நம்மில் துன்பட்டது எடுத்தோம். அவங்க எடுத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு வாங்கிக்கா சொல்லுவாங்க. யாருக்கு? நமக்குன்னா யாருக்கு? அடியார்கள் மக்களுக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவர்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு பின் தான் மற்றவர்கள் யாரும் எடுக்க வேண்டும். தேவர்கள் என்ன செய்வாங்க? சிவபூஜை பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க? பிரதிபலனை எதிர்பார்ப்பாங்க. சாமிகிட்ட ஏதாவது கேட்டு, சாமி என்னுடைய பதவியை தக்க வைக்க வேண்டும், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் திருக்குறிப்பே கூறிக்கொண்டு ஓமாறு அமைவின் இடையான் கால்புகவே. மற்றதெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த பதவியை தக்க வைத்துக்கொள். இந்திரனை போய் சாமிகிட்ட போய் வேண்டுவான், சாமி என் பதவி தக்க இருக்கணும், வேற யாரும் அந்த பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வான்? திருமண நகப்பாரு, என்னுடைய வைகுண்டம் எப்பயுமே நான் வைகுண்டத்திலே இருக்கணும், வேற எங்கேயுமே நான் விட்டுறக்கூடாதுன்னு அவர் விண்ணப்பம் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு தேவர்களும் அவங்க பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை வழிபாடு செய்வார்கள். ஆனால் அடியார் மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் முழுவதும் யார்கிட்ட இருக்கும்? சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட தான் என்ன இருக்கு? பேருக்கும் அங்கே இருக்கு. மற்ற இன்பம்னா செங்கணவன்பால் திசைமுவன்பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதான் கொங்கும் கருங்குழலை நந்தம்மை போதாட்டி இங்கு நம் இல்லங்கதோறும் வந்து எழுந்தருளி செங்கவள பொற்பாதம் தந்தரும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூங்குடல் பாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய். திருவம்பாள். செங்கணவன்பால் யாரு? செங்கணவன்பால் யாரு?
திருமால்ல கிடைக்காத இன்பம், திருமால்கிட்ட அந்த இன்பம் கிடைக்காதான். செங்கணவன்பால் திசை முகன்பால் 4 முகம், ஒரு திசை 4 முகம் இருக்கு யாருக்கு, அவர்கிட்ட கிடைக்காத இன்பம். செங்கணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள்கிட்டையும் கிடைக்காத இன்பம். எங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாலதான். எங்கும் இல்லாத இன்பம் யார்கிட்ட இருக்கு, எங்க சிவபெருமான்கிட்ட இருக்கு அப்படின்னாரு மாணிக்கம். ஏன்னா இந்த இன்பம் வந்து பேரின்பம், திகட்டாத இன்பம் சிவபெருமான்கிட்ட கிடைக்கும். தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டை ஒரு கடவுள்கிறாரே. சாமி நினைத்தா என்ன செய்யணும், நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்நக ஆனந்த தேன் சொல்லியும் குனிப்புடைய அணுக்கே சென்றுதாய். நம்ம கடைசி நேரத்தில் கொண்டு போகக்கூடிய பொருள் என்ன, இப்போ ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், இப்போ நெடு தூரம் பயணம் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோமா. இப்போ காசிக்கு போகிறோம், ஒரு 10 நாள் யாத்திரை போகிறோம், அதுக்கு தேவையான ஒரு 2 நாள் சாப்பாடு எடுத்து வச்சுக்குவோம், 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவோம், வேறு என்ன வைப்போம், பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்குவோம், வேறு என்ன வைப்போம், மிச்சர் சேவெல்லாம் எடுத்து வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த ட்ரெயினில் போகும்போது கருக்கு சாப்பிட்டுக்கிட்டே போகிறதுக்கு என்ன செய்வோம், அதெல்லாம் தேவையானதை எடுத்து வச்சுட்டு போவோம். எப்படி பிரயாணம் பண்ணுவதற்கு முன்னக்கூடியே தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு செல்கின்றோமோ, அதே போல் நம்ம கடைசி எங்கே போக போகிறோம், கைலாயத்துக்கு போக போகிறோமா, அதுக்கு தேவையான பொருள் என்னது, சிவபுண்ணியங்கள். அந்த நம்ம கொண்டு போகக்கூடிய டூல்ஸ் என்ன டூல்ஸு, பொருள் என்ன பொருள், நிறைய சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டவே கூடாது. கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாமியோட பெரும் கருணையினால திருவாசகம் முற்றும் எழுதுறீங்களா, யார் எழுதுறீங்க, எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம காஞ்சிபுரம் விழாவில் நம்ம எல்லாரும் எழுதுங்க, எல்லாருமே படிக்க சொல்லுங்க. நம்ம கையில் அறக்கட்டளை நம்ம அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சிடும், ஏன் கவலைப்படுறீங்க, யார் எத்தனை பேராவது எழுதுங்க சார். நம்ம இது நம்ம தனியாக கொடுக்க போகிறோம். காஞ்சிபுரம் விழாவில் நம்ம தனியாக திருவாசகம் முற்று எழுதுனவங்க அடியிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன உண்டு, நோட்டு போட்டு எழுதுங்க. ஏன்னா சிவபெருமானை கைப்பட எழுதியது என்னது, திருவாசகத்துக்கு சுவாமி எழுதியிருக்காரு. அதை நம்மளும் எழுதணும் வேண்டும் என்பதற்காக கையில் அறக்கட்டளையில் அந்த துரைசாமி ஐயா அத்தனை பேரும் எழுத சொல்லியிருக்காங்க. நாமளும் என்ன செய்வோம், எழுதுவோம். அங்கேயும் என்ன நீங்கள் எழுதுறது அங்கேயும் காமிங்க, அதே மாதிரி நம்மகிட்டையும் காமிச்சிங்கன்னா நமக்கும் என்ன உண்டு, பரிசுகள் கண்டிப்பாக உண்டு. நம்ம நீங்கள் இன்னும் ஒரு நடத்துறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும், இன்னும் காஞ்சிபுரம் முடியறதுக்கு 3 மாதம் 3.5 மாதம் ஆகும். நீங்கள் கூட எழுதுனா சார், நோட்டு போட்டு திருவாசகம் புக்கை ஃபுல்லாக எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. நல்லா நீங்கள் கவலைப்படாங்க. அதுக்கு சாமி திருவர்களால் ஒரு ஸ்பான்சர் அனுப்பிவாங்க, கண்டிப்பாக அதுக்கு பரிசுகள் உண்டு. டெய்லி 2 பதி எழுதுனா கூட நீங்கள் 3 மாதத்தில் என்ன செஞ்சிடலாம் எழுதி. நீங்கள் ஒரே இப்போ அடி கூட ஒரு 4 நாள் அத்தனையும் உட்காந்து எழுதுங்க. நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதறாமல் கூட எழுதுங்க, அவசரமே இல்லை. ஒரு நோட்டு எனக்கு 2 நோட்டு வந்துருச்சு, நீங்கள் உங்களுக்கு 2 நோட்டு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு நோட்டை தாண்டும். திருவாசகம் முற்றும் எழுதுதல், திருவாசகம் முற்றும் எழுதுதல் போடணும், சரிதானா? எழுது முதல்ல திருவாசகம் முற்றும் எழுதுதல் போட்டு மறுபக்கத்தில் இருந்து சிவபுராணம் ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து எளிமையான, இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது. நீங்கள் அதை பதறாமல் எழுதுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சாமி என்னன்னா எழுதும்போது திருநீர் உத்திராட்சம் தரித்து கொண்டு சிவபெருமானுடைய சிந்தனையோடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும், உருக்கம். அந்த இதை எழுதும்போது அந்த சாமியுடைய அந்த கருணை எழுதும்போது அடியே நெறியறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் அப்படி எழுதும்போது நம்ம அறியாமல் என்ன வந்துடும், சாமி எனக்கு நான் ஒரு நெறியும் தெரியாமல் இப்படி இருக்கேனே சாமி, என்னையும் கூட ஒரு பொருளை மதிச்சு இந்த திருவாசகத்தை எழுதி வச்சிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், உருகி திருவாசகத்தை எப்படி சாமி எழுதினாரோ அதே மாதிரி அந்த உணர்வோடே நம்ம திருவாசகம் முற்று எழுதும்போது அந்த உணர்வோடே புக்கை பார்த்துரு ஒரு நோட்டை போட்டு புக்கை பார்த்துரு. திருவாசகம் யார்கிட்டயாவது வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அவங்க வாங்கி தரேன். யாருக்கும் புத்தகம் இல்லைன்னா சொல்லுங்க, வாங்கிடுவோம், சரிதானா? திருவாசகம் புக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னா நமக்கு வாங்கி கொடுத்துருவோம், அவங்க வாங்கி கொடுத்துருவோம். புக்கு இல்லாதவங்க சொல்லுங்க, வாங்கி கொடுத்து அவங்க எழுது, அதை பார்த்து எழுதுங்க, சரிதானா? அப்படியே முட்டு எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு 3.5 மாதம் இருக்கு, முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த விழாவில் வச்சு எல்லாருமே எத்தனை பேர் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பரிசு
லிஸ்ட் எடுத்து எத்தனை பேர் எழுதிருக்கீங்களோ அதுக்குரிய நம்ம ஸ்பான்சர் ஆளை குறித்து நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், பரிசு கொடுத்துருவோம். எல்லாம் எப்பயுமே அந்த பரிசு சொன்னால் தான் எழுதுவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோட்டை கூடவே. இது வந்து இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைய இந்த சாக்லேட்டை காட்டியே கொண்டு வரணும். அந்த மாதிரி பரிசை காட்டியே தான் நம்ம என்ன செய்யணும், உங்களை எழுத வைக்கணும், அடிக்கணும். என்னென்னா சும்மா இருந்தால் நம்ம எழுத மாட்டோம், பரிசுனா என்ன செஞ்சுருவோம், எழுத ஆரம்பிச்சோம். இன்னொன்னா எழுதுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சிவபெருமானே எழுதியிருக்காரு, நமக்கு ஒரு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு என்ன செய்யுங்க, இந்த திருவாசகத்தை மற்றும் இன்னும் மனப்பாடம் ஆயிடும். எழுத உங்களுக்கு என்ன ஆயிரும், அடியிருக்கு 2 பதியம் மனப்பாடமே ஆயிடுச்சு எழுதும் போது. அவ்வளோ ஒரு சிறப்பு. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே சாமியுடைய பெருங்கருணையினால இது சொல்லக்கூடாது, எழுதும்போது உங்களுக்கு பல அனுபவங்கள்லாம் கிடைக்கும். எழுத பல அனுபவங்கள் கிடைக்கும். அப்படின்னு எழுதிட்டு அந்த ஆரம்பிக்கும் போது எழுத ஆரம்பித்தேன். அப்போ சாமி திருவிழாவில் அந்த அடியார் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், என்ன சார் உங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடியாருக்கு கைலாயம் போயிட்டு வந்தது ஒரே இந்த மலேசியா முருகப்பெருமானை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரெண்டாவது பாதி எழுதி முடித்தேன். அதுக்கப்புறம் கடைசி முற்றும் எழுதும்போது ஆரம்பிக்கும் போது பல உணர்வுகள், திருக்கோயிலுக்கு போகும்போது பல அனுபவங்கள், எழுதிக்கிட்டு இருக்கும்போது பல அனுபவங்கள், எழுதி முடிக்கிற அன்னைக்கு எழுதி ஒரு அடியார் முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு மலேசியா டிக்கெட்டு அடியருக்கு வாங்கி அந்த உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கனவாய் என்னை ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிழைத்தே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாக ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே என்று கூறுவது இருக்காங்க. உழைச்சா கண்டிப்பாக உறுதி. ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க, முடிச்சு போச்சு, மலேசியா போயிட்டாங்க அப்படின்னு அப்படி சொன்னாங்க, அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. நீ எழுதுனா உங்களுக்கு சாமி ஏதாவது அனுபவத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஸ்வாக்கு தெரியும். நிஸ்வா நான் சொல்லணும். இன்னும் பாருங்களேன், இந்த போகணும் இன்னும் என்ன சிறப்பு செய்ய போகிறான்னு அப்படின்னு தெரியல. சாமி நம்ம அவர்கிட்ட உண்டிட்டோம்னா சாமி எல்லா சிறப்பும் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எழுதும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்களாக கிடைக்கும். நிறையா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நீங்கள் எழுத உங்கள் வீட்டு நல்ல காரியங்கள்லாம் பல நடக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, எழுத சிவபெருமானுடைய வரும் கருணைக்கு முக்கியது எதுவுமே கிடையாது. அதுவரை தொண்டு செய்கின்ற அடியாருக்கு எப்பவுமே சாமி என்ன பண்ணுவார், உடனே இல்லை அந்த முற்றும் எழுதி அந்த ஐயா அனுப்பிவிட்டாச்சு துறைசாமியார். அதுக்கும் திருவள்ளுவர் என்ன துறை செய்யுதுன்னு தெரியல, எழுதி அனுப்பிச்சுட்ருக்கேன்னு பார்ப்போம். சாமி என்ன பண்ணுவார், அவர் நம்மளுடைய கடமை என்னென்னா என் கடன் பணி செய்து தன் கடன் அடியனையும் தாங்கிட்டாரே, எங்கள் பெருமான் தாங்கிட்டாரே. கண்டிப்பாக தாங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி இப்படி தான் கைலாயம் போகும்போது அப்படி தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். நம்மளாம் இங்கே கைலாயம் போக போகிறோம் அப்படின்னு பூக்கட்டுற இடத்துல பூக்கட்டிகிட்டே அதை சின்னதாக கட்டிகிட்டே இருந்தேன்னா உடனே ஒரு அடியார் வீட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் அப்படி கையில் கொடுத்துட்டு போனாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சிறப்பு. இது மாதிரி சாமி எல்லா கருணைகளும் கருணைக்கு மனம் ஒன்றுங்க, சாமிகிட்ட அன்பு செலுத்துங்க. சாமி எல்லா விதமான சிறப்பும். அடுத்த மாதம் 28ஆம் தேதி மலேசியா முருகப்பெருமான பார்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு திருவருளால் எல்லா அடியாருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் பெருமானுடைய கருணையினாலும் அடியாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் டிக்கெட் வந்துருச்சு, கையில் வந்துருச்சு. சாமி சார் 4 நாள் சென்னையிலேருந்து சென்னை சார் யாரும் உள்ளம் நிறைந்து உதவி சிறந்து இந்த காஞ்சிபுரம் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் வரை என்று சொல்லி திருக்கொள்வாடி அடியும் வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உடலாதே கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகக்க இடையறந்த தினை காவல் மனசபுர மகளை வந்தி
கனைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இல்லை திருமாடே உனையனருள் அறியும் அன்பை தருவாய். கோயிலாரும் திருவாவூர் நமச்சிவாய் தேவன் செயலாதி முறப்படியும் திருமரம் வான்மையில் விழாது மிகமணிகளும் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரண்களோடு நற்றவம் மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக. அரணம் பார்வதி வதையே போற்றி வேல்முகனுக்கு சொன்னா அந்த வெளியில வரல, உள்ள இருந்து வெளியில வரல. அவங்க தேவி தேவி அழுதுட்டாங்க. அப்புறம்